அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மார்க்க மற்றும் சமுதாய விழிப்புணர்வு பொதுக்கூட்டத்தில் நாம் அனைவரும் ஒரு மாவட்ட மாநாடு என்று சொல்லும் அளவிற்கு பெருந்திரளாக திரண்டிருக்கிறோம். ஆகையினாலேயே நாம் திட்டமிட்ட எதிர்பார்த்ததை விட கூடுதலான மக்கள் வந்த காரணத்தினாலேயே மாவட்ட நிர்வாகத்தால் பல்வேறு பகுதிகளில் இந்த ஆடியோ வசதி செய்து கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது. இந்த நேரத்தில் நசுக்கப்படும் இஸ்லாமியர்களும் நமது கடமைகளும் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்வதற்காக பெரும் அளவுக்கு பொருளாதார செலவு ஏற்பட்டிருக்குது. மேடை அமைப்பு, ஸ்பீக்கரு, எல்இடி, சேர், இது எல்லாமே பெரிய பொருளாதார செலவினங்கள் இருக்கு. நீங்கள் தருகிற நன்கொடைகளை கொண்டு தான் இது போன்ற பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளை நம்மால் தொடர்ச்சியாக நடத்தியணும். உங்களிடத்தில் பொருளாதார உதவி கேட்டு வருவார்கள். தாராளமான முறையில் வாரி வழங்க எல்லாரும் செய்வோம். என்னுடைய உரைக்கு செல்வதற்கு முன்பாக சிங்கத்தை பற்றிய ஒரு உண்மை கதையை சொல்லிவிட்டு என்னுடைய உரைக்கு செல்லலாம் என்று விரும்புகிறேன். ஒரு பூங்காவில் 2 சிங்கம், ஒன்று ஆண் சிங்கம், இன்னொன்று பெண் சிங்கம். இப்போ கோர்ட்டில் என்ன ஒரு வழக்கு வருகிறது என்றால், 2 சிங்கத்தையும் ஒன்னா சேர விடாதீங்க, அந்த பெண் சிங்கத்திடம் இருந்து ஆண் சிங்கத்தை தனியா பிரிச்சிருங்க. டைவர்ஸ் கேட்கிறாங்க. சிங்கங்களுக்கு இப்ப டைவர்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெண் சிங்கத்திடம் இருந்து ஆண் சிங்கத்தை 2ஆ பிரிச்சிருங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னு பார்த்தா, பெண் சிங்கத்தின் பேர் சீதா, ஆண் சிங்கத்தின் பேர் அக்பர். சீதா இருக்கிற பகுதிக்குள்ள அக்பருக்கு என்ன வேலை? எது? சிங்கத்திட. பெண் சிங்கத்தினுடைய பெயர் சீதா. அந்த சீதா என்கிற பெயர் கொண்ட சிங்கத்துக்கு பக்கத்தில் அக்பர் சிங்கம் போகலாமா? 2 சிங்கமும் ஒரே கூண்டுல ஒரே பூங்காவில் இருக்கலாமா? ஆகையினால் கணம் நீதிபதி அவர்களை உடனடியாக இந்த பிரச்சனையில தலையிட்டு 2 சிங்கத்தையும் பிரிச்சு விட்டுருங்க. அதுக்கடையில் இப்ப இன்னொரு பஞ்சாயத்து வேலை போகுது. சீதாங்கிற சிங்கத்துக்கு இப்ப என்ன தீவனம் போடுவாங்க, என்ன இறைச்சி போடுவார், என்ன அதற்கு உணவு போடுவார்கள்? சிங்கத்தை புல்லு கட்டும் கீரை கட்டுமா போட முடியும்? இறைச்சி தான் போடுவார்கள். அதுலயும் ஒரு குரூப் வளர்க்க போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. நீங்க மற்ற சிங்கத்துக்கு என்ன வேணாலும் கொடுங்க, சீதாங்கிற சிங்கத்துக்கு சிக்கன் கூட கொடுக்க கூடாது, அது வெஜ் தான், நான்வெஜ்லாம் அது சாப்பிடக்கூடாது என்கிற அளவிற்கு இது ஒரு சொல்வதற்கு நகைச்சுவையாக இருந்தாலும் கூட, இது கதை போன்ற ஒரு வடிவில் இருந்தாலும் கூட, இது நம்முடைய நாட்டில் நடைபெறுகிற உண்மை சம்பவம். மேற்கு வங்கத்தில் நேற்றைய தினம் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. மேற்கு வங்கத்தில் உள்ள பூங்காவில் தான் 2 சிங்கங்கள் அடைக்கப்பட்டிருப்பதற்கு தான் இந்த பின்னணி, இந்த பிரச்சனை. இந்த ஒரு சம்பவம் நம்முடைய நாட்டில் எப்படிப்பட்ட முன்னெடுப்புகள், சிறுபான்மை சமுதாயத்தை சுற்றி முஸ்லிம்களை மையப்படுத்தி எப்படியான அரசியல் முன்னெடுக்கப்படுகிறது என்பதை மிக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த இந்திய நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடு. இந்த நாட்டில் பல்வேறு மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள், பல்வேறு கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட சங் பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள் இந்த நாட்டிற்கு ஒரு கலர் பூச முற்படுகிறார்கள். இந்திய நாடு இந்து மக்களுக்கான நாடு, இந்து மக்களுக்கு தான் இந்த நாடு சொந்தம், ஏழையவர்களுக்கு இந்த நாடு சொந்தம் கிடையாது என்கிற ஒரு எண்ணம் ஒவ்வொரு இந்திய மக்களினுடைய உள்ளத்திலையும் முதலீடு செய்யப்படுகிறது. அன்றாட செய்திகளின் வாயிலாக, சமூக வலைத்தளங்களின் வாயிலாக, நாட்டு நடப்புகளின் மூலமாக, ஆளும் அதிகார வர்க்கத்தின் துணையோடு சங் பரிவார கும்பல் திட்டமிட்டு இந்த எண்ணத்தை மக்கள் மனதிலே முதலீடு செய்கிறார்கள். இந்த நாடு இந்து நாடு, இந்து மக்களுக்கான நாடு. அப்படி என்றால் முஸ்லிம்கள், ஏனைய சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கலர் பூசுகிறார்கள். அதில் முஸ்லிம்கள் என்றால் அவர்கள் அந்நியர்கள், நம்ம நாட்டின் மீது படையெடுத்து வந்தவர்கள், அவங்களுக்கு பூர்வீகம் இந்த நாடு கிடையாது,
ஒடுக்குவாளர்கள், இந்த நாட்டின் மீது எந்த விதமான பற்றும் இல்லாதவர்கள், தேசபக்தி இல்லாதவர்கள், இந்த நாடு இரண்டாக பிளவுபடுவதற்கு பிரிவினைக்கு காரணமாக இருந்தவர்கள், நாம் கடவுளாக மதிக்கக்கூடிய மாட்டிறைச்சியை உண்பவர்கள் என்று பல்வேறு விதமான இந்தியாவில் வாழ்கிற அந்யோன்யமாக கலந்து வாழ்கிற சமூகத்துக்கு மத்தியில் முஸ்லிம்களின் மீதான வெறுப்பை திட்டமிட்டு பரப்புவதற்காக இப்படிப்பட்ட வாதங்களை எல்லாம் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இந்த இந்தியாவில் திட்டமிட்டு ஒரு வெறுப்பு அரசியல், மத அடிப்படையிலான பாகுபாடு அரசியல் தொடர்ச்சியாக செய்து கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்துக்கள் வேற, முஸ்லிம்கள் வேற, அவங்களோட உங்களுக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. முஸ்லிம்கள் இந்த நாட்டினுடைய இரண்டாம் தர, மூன்றாம் தர குடிமக்கள் என்கிற அளவிற்கு பாகுபாடு இந்த நாட்டிலே காட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட எண்ணம் ஒவ்வொரு இந்திய முஸ்லிம்களின் உள்ளத்திலேயும் இருக்கிறது. நாங்கள்லாம் இந்த நாட்டின் பூர்வீக குடிமக்கள் தானே, எல்லோருக்கும் என்ன சட்டமோ அந்த சட்டம் தான் இந்திய முஸ்லிம்களுக்கும் நடைபெறுகிறதா? எல்லோருக்கும் என்ன உரிமையோ அந்த உரிமை இந்திய முஸ்லிம்களுக்கும் கிடைக்கிறதா? ஒரு பெரிய கேள்விக்குறி ஏற்பட்டு விட்டது. அதற்கு பல்வேறு நிகழ்வுகளை நம்ம பார்க்கிறோம். ஒரு மாநிலத்தின் முதல்வர், ஊபி மாநிலத்தினுடைய முதல்வர் காவி உடை தரித்து சட்டப்பேரவைக்கு போக முடிகிறது, சட்டப்பேரவையில் உரையாற்ற முடிகிறது, தம்முடைய காவி உடை தரித்து மத அடையாளத்தை வெளிப்படுத்தி. ஆனால் கர்நாடகாவில் ஒரு முஸ்லிம் மாணவி தலைமுக்காடு போட்டுக்கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல, கல்லூரிக்கு போக முடியல, அந்த உரிமை மறுக்கப்படுகிறது. இந்தியாவில் எத்தனையோ பல ஆலயங்கள் இருக்கிறது, கோவில்கள் இருக்கிறது, தேவாலயங்கள் இருக்கிறது, பள்ளிவாசல்கள் இருக்கிறது. கோவில்கள்ல ஒளிபொருக்கியின் மூலமாக அவர்களுடைய வழிபாடுகளை செய்வதற்கு எந்த தடையும் இல்லை, எந்த கட்டுப்பாடும் இல்லை. ஆனால் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல முஸ்லிம்கள் தங்களுடைய வழிபாட்டு தலங்களில், பள்ளிவாசல்களில் ஒலிபெருக்கியின் மூலமாக பாங்கு சொல்வது கூட பிரச்சனையாக்கப்படுகிறது. இவ்வளவு சத்தத்தில் பாங்கு சொல்லாதீங்க, சத்தத்தை குறைங்க, ஒலிபெருக்கி எடுங்க, பாங்கு சொல்வதற்கு அனுமதி இல்லை. ஏனைய வழிபாட்டு தலங்களுக்கு அப்படியான கட்டுப்பாடு நடக்கிறது இல்லை. ஆனால் முஸ்லிம்கள், சிறுபான்மை சமுதாய மக்கள், முஸ்லிம்களின் வழிபாட்டு தலங்களினுடைய பாங்கு கூட பிரச்சனையாக்கப்படுகிறது. மத்திய அரசாங்கம் வெளிநாடுகளுக்கு மாட்டிறைச்சியை ஏற்றுமதியை செய்கிறார்கள். இத்தனைக்கும் அவர்கள் தங்களுடைய கொள்கையாக இந்துத்துவத்தை, இந்து மக்கள் கடைபிடிக்கிற இந்துத்துவம் வேறு, அவர்கள் மதத்தை ஆன்மீகமாக தங்களுடைய வழிபாடாக கருதி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிஜேபியோ, சங் பரிவார் அமைப்புகளோ, RSS, பஜ்ரங் தள் போன்ற சங் பரிவார் அமைப்புகள் சொல்லக்கூடிய இந்துத்துவம் அது டோட்டலா வேற. முஸ்லிம்களை நசுக்கணும், சிறுபான்மை மக்களை விரட்டணும், முஸ்லிம்களை அடித்து கொள்ளணும், அவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும், அதுதான் அவர்கள் சொல்லக்கூடிய இந்துத்துவம். அப்ப இந்துத்துவத்தை தன்னுடைய கொள்கையாக கொண்டிருக்கிற பிஜேபி அரசாங்கம் மேலை நாடுகளுக்கு, வெளிநாடுகளுக்கு மாட்டிறைச்சியை ஏற்றுமதி செய்யறாங்க. அது யாருமே கொஸ்டின் பண்றது இல்லை, அது பிரச்சனையை ஆக்கப்படுறது இல்லை. அதுவே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஒரு முஸ்லிம், ஒரு சாதாரண ஒரு முஸ்லிம், ஒரு சராசரி முஸ்லிம் வியாபாரி தம்முடைய கடையில மாட்டிறைச்சி வைத்து விட்டால், தம்முடைய வீட்டில் வைத்திருந்தால், தம் வீட்டுக்குள்ள பிரிட்ஜில் வச்சிருந்தா தேடி வந்து அடிக்கிறான். மாட்டுக்கறி வச்சிருக்கிறியா? வாகனத்தில் செல்கிறார்கள். சங் பரிவார் கும்பல் பசுவை பாதுகாக்கிறோம் என்கிற போர்வையில் இருக்கக்கூடிய கொலைகார கூட்டம் வாகனத்தை மறிக்கிறார்கள். உள்ளுக்குள்ள என்ன வச்சிருக்கிற? என்ன கறி? மாட்டுக்கறியா? இது என்ன தோல்? மாட்டின் தோலா? மாட்டிறைச்சி என்று இல்லாவிட்டால் கூட சங் பரிவார், பிற சங் பரிவார் நபர்களை அழைத்து இவன் நம்முடைய கடவுளை கடத்தி செல்கிறான், நம்முடைய கடவுளை கொன்று விட்டான், இதோ இவனுடைய வாகனத்திற்குள்ளே மாட்டிறைச்சி இருக்கிறது என்று பொய்யாக சொல்லி அடித்தே கொண்டு விடுகிறார்கள். அப்ப பிஜேபி அரசாங்கம் மாட்டிறைச்சியை ஏற்றுமதி செய்ய முடிகிறது, அந்த உரிமை அரசாங்கத்துக்கு இருக்கு. ஒரு முஸ்லிம் வியாபாரி மாட்டிறைச்சியை விற்பனை செய்ய உரிமை இல்லை, வீட்டுக்குள்ள வைத்திருப்பதற்கு உரிமை இல்லை, அந்த உரிமை பறிக்கப்படுகிறது. மீறி வைத்திருந்தால் அடித்தே கொள்ளப்படுகிறான். இதெல்லாம் எப்படிப்பட்ட பாகுபாடு, எப்பேற்பட்ட ஒரு இன அழிப்புக்கு இவர்கள் இந்த இந்திய சமூகத்தை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் கடை வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நமக்கு அந்த பாகுபாடுலாம் இல்லை. முஸ்லிம்களுக்கு சொந்தமான இடங்கள்ல இந்து மக்கள் கடை வைத்திருப்பார்கள், பிற மதங்களை சார்ந்தவர்கள் கடை வைத்திருப்பார்கள். இந்து மக்களுக்கு சொந்தமான இடங்கள்ல முஸ்லிம்கள் கடை வைத்திருப்பார்கள். இங்க நம்ம அவ்வளவு அந்யோன்யம்
பாரம்பரியமா இருக்கிறோம். வட மாநிலங்கள்ல என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்து மக்களுக்கு சொந்தமான இடங்கள்ல முஸ்லிம்கள் கடை வைப்பதற்கு அனுமதி இல்லை. விரட்டி அடிக்கிறார்கள். கடையை இழுத்து மூடு என்கிறார்கள். மூட மறுத்தால் கடையை அடித்து நொறுக்குகிறார்கள். அவர்களுடைய கோவில் சார்ந்த வழிபாடு நடைபெறுமையானால் அங்கே முஸ்லிம் வியாபாரிகள் கடை போடுவதற்கு சட்டப்பூர்வமாகவே அனுமதி மறுக்கப்படுகிறது. இங்க கடை போடாத, முஸ்லிம் அங்க கடை போடக்கூடாது, போ வெளியே போ, நீ வேற ஏரியாவில் வேற பகுதியில் போய் கடை போடு. இப்போது கூட அயோத்தியில கோவில் திறப்பிற்கு பிறகு அயோத்தியை சுற்றிலும் பல முஸ்லிம் வியாபாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் துரத்தப்பட்டு விட்டார்கள். அவர்கள் எல்லாம் விரட்டி அனுப்பி வைக்கப்பட்டு விட்டார்கள். அவருடைய கடை மூடப்பட்டு விட்டது. சாதாரண ஒரு நடைபாத வியாபாரியா இருந்தா கூட அவன் பெருசா ஒண்ணுமே விற்கலங்க. வயசான ஒரு கிழமை, 70 வயசு கிழவர், மூட்டையில முறுக்கு போன்ற தின்பண்டங்களை விற்கிறார். அது அந்த வளாகத்தில் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறார் என்கிற காரணத்தை சொல்லி இங்கிருந்து வெளியே போன்னு விரட்டி விடுறாங்க. கண்ணீரோடு தம்முடைய சொற்பமான அந்த பொருளை தூக்கி கொண்டு வெளியே செல்கிறார். எப்படிப்பட்ட பாகுபாடு! இந்துக்களுக்கு விற்பனை செய்ய உரிமை இருக்கு, முஸ்லீமாக இருந்தால் நீ விற்பனை செய்யக்கூடாது. முஸ்லிம்கள் அறுத்து எதையும் தந்தால் அதை நீங்க சாப்பிடாதீங்க. முஸ்லிம்கள் கடையில போய் பொருள் வாங்காதீங்க. சட்டத்திற்கு புறம்பா எல்லோரும் பல்வேறு குடியிருப்புகள் இருப்பாங்க. ஆண்டாண்டு காலமா இருப்பாங்க, சில வருட காலமாக இருப்பாங்க. இது இயல்பா எல்லா சமூகத்திலையும் நடைபெறக்கூடிய ஒன்று. அது போன்று இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாம் விட்டுவிட்டு முஸ்லிம்களை மாத்திரம் குறிவைத்து, அதுவும் எப்படிப்பட்ட முஸ்லிம்கள்? ஆளும் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி எழுப்பிய முஸ்லிம், ஆளும் அரசாங்கம் கொண்டு வந்த திட்டத்திற்கு எதிராக போராடிய முஸ்லிம்கள். விவசாயிகள் சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க, கருப்பு சட்டம், அதை எதிர்த்து எந்தெந்த முஸ்லிம் போராடினா லிஸ்ட் எடுக்கிறது. சியாவை எதிர்த்து யார் யாரெல்லாம் போராடினார்கள் லிஸ்ட் எடுக்கிறது. அந்த முஸ்லிம்கள் கடை எங்கே இருக்கிறது, குடியிருப்புகள் எங்கே இருக்கிறது என்று தேடி பார்த்து புல்டோசர் கொண்டு வந்து இடிக்கிறாங்க. இந்த புல்டோசர் கலாச்சாரம் இந்தியாவை தாண்டி வேறு எந்த நாட்டிலாவது இருக்கா? ஜனநாயகம் பேசக்கூடிய நாடுகளிலும் கிடையாது, சர்வாதிகாரம் பேசக்கூடிய நாடுகளில் கூட கிடையாது. குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை குறிவைத்து அவருடைய வீடுகளை மட்டும் புல்டோசரை கொண்டு இடித்து தரைமட்டமாக்கக்கூடிய அவலம் இந்த இந்திய நாட்டில் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்மையில் உத்தரகாண்டில் நடைபெறக்கூடிய நிகழ்வும் அதுதான். ஹல்துவானி என்கிற பகுதியில், இன்னும் ஒரு சில கிராம பகுதிகளில் அங்கு பிரச்சனை என்ன? மிகப்பெரிய கலவரம் நடைபெற்றிருக்கிறது. முஸ்லிம்கள் அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. 8 பேருக்கு மேல சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க முஸ்லிம்கள். இந்த நேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு உத்தரகாண்டில் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி காவல்துறை இறக்கிவிட்டு சங் பரிவார் ரவுடிகளை உள்ளுக்குள்ள இறக்கிவிட்டு 8க்கும் மேற்பட்ட முஸ்லிம்களை சுட்டே கொண்டிருக்கிறார்கள். ஒரு தந்தை தான் வீட்டுக்குள்ள போறாரு, பையனை காணும், 8ஆம் வகுப்பு படிக்கிற பையன், பையனை காணும்னு வெளியே தேடுறாரு. பையன் எங்கன்னு தேடுறாரு. அவருக்கு இன்னொரு பையனும் இருக்கிறான், 2 பையன், ஒரு பையனை காணும்னு தேடுறாரு. அன்று மாலை தந்தையும் முன்பு காணாமல் போன பையனும் பிணமாக தன் வீட்டுக்குள் வந்தார்கள். பையனுடைய இடுப்புக்கு கீழே துப்பாக்கி தோட்டா, தந்தையினுடைய மார்புக்கு நெருக்கமான பகுதியில் துப்பாக்கி தோட்டா. சுட்டவன் யாரு? அடாவடித்தனம், சங்கித்தனம் பேசக்கூடிய காவல்துறை ஆடை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ரவுடிகளும் சங் பரிவார் கும்பல், காவி உடை தனித்த சங் பரிவார் கும்பல்களுடைய ரவுடிகளும். அந்த ஒரு பையன் அனாதை அடிக்கிறான். தன்னுடைய தந்தை இழந்து விட்டான், தன் சகோதரனை இழந்து விட்டான். உத்தரகாண்டில் நடைபெறக்கூடிய நிகழ்வு இது மாதிரி 8 பேரை சுட்டுக் கொண்டிருக்கிறாங்க. என்ன காரணம்? இந்த புல்டோசர் கலாச்சாரம் தான். ஆக்கிரமிப்பில் இருக்கிறாங்கன்னு சொல்லி நகராட்சியில் உள்ள அத்தனை குண்டர்களையும் இறக்கி பள்ளிவாசல் இடிக்கிறாங்க, மதரசாவை இடிக்கிறாங்க, முஸ்லிம் குடியிருப்புகளையா பார்த்து இடிக்கிறாங்க. அதை எதிர்த்து குரல் கொடுத்தாங்க. இடிக்காதீங்க, எங்க வீடுகளை இடிக்காதீங்க, நாங்கள் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறோம். நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்குங்க. நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இன்னும் நீதிமன்றம் அவங்களை வெளியே போன்னு சொல்லலை. வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அந்த பேப்பரை எல்லாம் காட்டியும் கூட உள்ளுக்குள்ள ரவுடிகளை விட்டு கலவரக்காரர்களை உள்ளுக்குள்ள அனுப்பி அதை பூதாகரமா பிரச்சனையாக்கி முஸ்லிம்களை மிகப்பெரிய அளவில் இனப்படுகொலைக்கு தயாராக்கக்கூடிய அளவிற்கு உண்டான செயல்பாடுகளை உத்தரகாண்டில் இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப டெல்லியில, மகாராஷ்டிராவில், ஊபியில, உத்தரகாண்டில் இந்த புல்டோசரை கொண்டு முஸ்லிம் வீடுகளை மட்டும் குறிப்பார்த்து இடிக்கிறீங்க.
இந்த புல்டோசரினால் முஸ்லிம் அல்லாத ஒருவருடைய வீட்டையாவது இடிக்கப்பட்டிருக்கிறதா? இடிக்கணும் நம்ம சொல்லல. இவர்கள் ஆக்கிரமிப்பு என்று சொல்வார்கள், ஆனால் முஸ்லிம்களின் வீடுகளை மட்டுமே குறிவைத்து இடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி தொடர்ச்சியா இந்திய நாட்டில் முஸ்லிம்கள் குறிவைத்து நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்க வேண்டும் என்பதற்காக முழுவதுமாக முஸ்லிம் சமூகத்தை அடக்கி ஒடுக்குவதற்குண்டான அத்தனை திட்டங்களையும் அதிகாரத்தில் இருக்கின்ற அந்த பலத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு உரிமைகளை இழந்து கொண்டு வருகிறோம் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த வழிபாட்டு தலங்கள் தொடர்புடைய நிகழ்வு. பாபர் மஸ்ஜிதை இடிச்சாங்க 92. அதற்கு முன்பு இந்தியாவில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது? பாபர் மஸ்ஜிதை வைத்து, ராமர் என்கிற அந்த வாதத்தை வைத்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வெறுப்பை பரப்பி வைத்திருந்தார்கள். அத்வானி ரத யாத்திரை நடத்துறார். பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டே ஆகணும், அந்த இடத்துல நம்ம கோவிலை கட்டி ஆக வேண்டும் என்று ரத யாத்திரை நடத்துகிறார். அந்த பகுதியில் உள்ள முஸ்லிம்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் ரத யாத்திரை நடத்துகிறார். மிகப்பெரிய அளவில் இந்திய மக்கள் அவங்களுடைய உள்ளத்தில் வெறுப்பு சிந்தனை ஊட்டப்படுகிறது. பல்வேறு வழிபாட்டு தலங்களின் நிலை கேள்விக்குறியா ஆகிறது. இன்னும் பாபர் மஸ்ஜித் இடிக்கப்படலை. இடிக்கப்படுவதற்கு முன்பே 1991 அந்த அளவுக்கு பாஜக சங்பரிவார் கும்பல் வழிபாட்டு தலங்களின் மீதான வெறுப்பை கக்கி கொண்டிருந்தார்கள். அப்ப இந்தியாவில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க, வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டம். 91 ஏற்றப்படுகிறது, பார்லிமெண்ட்ல ஏற்றப்பட்டது. என்ன காரணம்? தொடர்ச்சியா நம்முடைய நாட்டில் வழிபாட்டு தலங்களை குறிவைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அசம்பாவிதத்தை நம்முடைய நாட்டில் ஏற்படுத்திவிடும். அதற்கு நாம் வழிவகுக்க கூடாது. இப்போதே அதுக்கு அணப்படணும், இப்போதே அதை தடுத்து நிறுத்தணும். சர்ச்சையாக ஆக்கப்பட்ட பாபர் மஸ்ஜிதை தவிர இனி வேறு எந்த வழிபாட்டு தலத்தையும் யாரும் சந்தேகிக்க கூடாது, உரிமை கோரக்கூடாது. இதுதான் வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டம் 1991 என்று சட்டம் ஏற்றினார்கள். நீதிமன்றமும் அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டது, உறுதி செய்தது. ஆமா, சரிதான். இந்திய நாடு சுதந்திரம் பெறுகின்ற பொழுது எந்தெந்த வழிபாட்டு தலம் எந்தெந்த தன்மையில் இருந்ததோ அந்த தன்மையிலேயே அது தொடர வேண்டும். யாரும் வேறு எந்த பிரிவும் அந்த வழிபாட்டு தலத்தின் மீது உரிமை கோரக்கூடாது. எந்த அளவுக்கு சொன்னால், முஸ்லிம்களே 2 பிரிவு இருந்தா கூட ஒரு பிரிவுக்கு சொந்தமான வழிபாட்டு தலத்தில் இன்னொரு பிரிவு உரிமை கொண்டாடக்கூடாது. எப்படி சட்டம் ஏற்றாங்க? எவ்வளவு பாதுகாப்பு தன்மையோடு அந்த சட்டம் இயற்றப்பட்டது. இந்துக்கள் பல பிரிவினர் இருந்தாலும் ஒரு பிரிவினருக்கு சொந்தமான வழிபாட்டு தலத்தின் தன்மையை மாற்றும்படியோ அந்த தன்மையை தங்களுக்கு சொந்தம் கொண்டாடும்படியோ அதே மதத்தை பின்பற்றுகிற இன்னொரு சாரார் உரிமை கொண்டாட முடியாது. இப்ப முஸ்லிம்கள் ஷியா சன்னி கொள்கை அடிப்படையில் அது 2 பிரிவு இருக்கு. ஷியாவுக்கு சொந்தமான வழிபாட்டு தலத்துல சன்னி பிரிவினர் போய் உரிமை கொண்டாட முடியாது. வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டம் வந்துருச்சு, அது தடுக்குது. இந்துக்கள்லயே பல பிரிவினர்கள் இருக்கிறாங்க, சைவர்கள் வைணவர்கள் இருக்கிறாங்க. சைவ சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய ஒருவருடைய வழிபாட்டு தலத்தில் போய் அதற்கு நேர் எதிரான சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள் உரிமை கோர முடியாது. இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அப்போதே பிரச்சனையை யூகித்து இந்தியா எப்படிப்பட்ட ஒரு நாடாக இருக்க வேண்டும், வழிபாட்டு தலங்களின் பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே அறிந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். சட்டம் இயற்றப்பட்டது, நீதிமன்றம் உறுதி செய்தது. அதுக்கப்புறம் தான் இது 91 சட்டம் வந்துருச்சு. அப்போதே பாபர் மஸ்ஜித் மட்டும் விதிவிலக்கு என்று சொன்னார்கள் 92. அதற்கு பிறகு 1 வருடம் கழித்து தான் பாபர் மஸ்ஜிதும் இடிக்கப்பட்டுச்சு. இப்ப நம்ம என்ன பார்க்கணும்? நீங்க பாபர் மஸ்ஜித் கதையை விட்டுருங்க, அதை பத்தி பல முறை நம்ம பேசிட்டோம். அதில் எங்களுக்கு இழப்பு தான், அது எங்களுக்கு தீராத வடுவைத்தான் எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏதோ இந்திய முஸ்லிம்கள் அமைதியா இருக்கிறாங்க என்கிற காரணத்தை கொண்டு நீதிமன்றங்கள் இதில் எங்களுக்கு இழைத்திருக்கிற அநியாயத்தையோ ஆளும் பாஜக அரசு இதில் எங்களுக்கு செய்திருக்கிற துரோகத்தையோ ஒருபோதும் நாங்கள் மறக்க மாட்டோம். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிவிட்டது, ஆம், தீர்ப்பு சொல்லிவிட்டது, உண்மைதான். ஆனால் அந்த தீர்ப்பு நியாயமானதா? ஒருபோதும் நியாயமானது அல்ல. பாபர் மஸ்ஜிதில் அந்த முஸ்லிம்களுக்கு சொந்தமான நிலத்தை முஸ்லிம்களிடமிருந்து பிடுங்கி பள்ளிவாசல் இடிச்ச கயவர் கூட்டத்திடமே ஒப்படைத்தது வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது. அதான் யதார்த்தம்.
இப்ப நீங்க அதை விட்டுருவோம். ஆனா இவர்கள் பாபர் மஸ்ஜிதை இடித்த உடனே இவங்க கோஷம் என்ன தெரியுமா? பாபரி மஸ்ஜித் டூட்டி ஹை, காசி மதுரா பாக்கி ஹை. பாபர் மஸ்ஜித் என்பது ஒரு ட்ரெய்லர் தான். எப்போ இடிச்சுட்டு சொல்றாங்க, பள்ளிவாசலை இடிச்சு தரமட்டமாக்கி விட்டு சட்டத்திற்கு புறம்பா காலித்தனமா ரவுடித்தனமா பள்ளிவாசலை இடிச்சு விட்டானுங்க. இடித்து விட்டு சங் பரிவார் கும்பல் சொன்னது பாபரி மஸ்ஜித் டூட்டி ஹை, இது ஒரு ட்ரெய்லர் தான் உங்களுக்கு. காசி மதுரா பாக்கி ஹை, காசி இன்னும் மிச்சம் இருக்கிறது, மதுராவில் ஒரு பள்ளிவாசல் இன்னும் மிச்சம் இருக்கிறது. இவர்கள் எப்போது முழங்கிய முழக்கம்? 92 பள்ளிவாசலை இடித்த போது முழங்கிய முழக்கம். இப்ப நிலை என்ன? அவர்கள் சொன்னதை போலவே 2 பள்ளிவாசலுடைய பாதுகாப்பு தன்மை கேள்விக்குறியாகி விட்டதா இல்லையா? பள்ளிவாசலை மையப்படுத்தி இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் அன்றைக்கு அவர்கள் எதை சொன்னார்களோ, பள்ளிவாசல் பாபர் மஸ்ஜிதை இடிச்சதோட எங்க இலக்கு முடிஞ்சிச்சு நினைச்சீங்களா? முடியல. இன்னும் நாங்க செயல்படுவோம், இன்னும் வேகமா வருவோம். எங்களுடைய அடுத்த இலக்கு காசியில் உள்ள பள்ளிவாசல், அதுவும் அடித்து நொறுக்கப்படும் அர்த்தம். அடுத்து மதுராவில் உள்ள பள்ளிவாசல், அதையும் நாங்கள் இடித்து நொறுக்குவோம் என்று பொருள். சொன்னதை போலவே அதை நோக்கி இவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? அந்த பள்ளிவாசல்களை குறிவைத்து பல்வேறு வழக்குகள். இந்த சங் பரிவார் கும்பல் எப்படிப்பட்ட கூட்டம்னா, அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பு, மத்தியில் இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நீதிமன்றத்துக்குலாம் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் தெளிவா சொன்னாங்க. இது எங்க நம்பிக்கை? எங்க நம்பிக்கையில் நீதிமன்றம் எப்படி தலையிட முடியும்? நீதிமன்றம் சொன்னா நாங்க கேட்கணுமா என்று சொன்னார்கள் காங்கிரஸ் பீரியட்ல. எப்போது இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்களோ அதற்கு பிறகு எதை சாதிப்பதாக இருந்தாலும் நீதிமன்றத்தின் துணையோடு சாதிக்கக்கூடிய நிலைக்கு மாறிவிட்டார். நீதிமன்றத்தில் போய் பொய்யா ஒரு வழக்க போடுறது, இழுத்தடிப்பு செய்யறது, சட்டத்திற்கு புறம்பா கொள்ளைப்புற வழியா நமக்கு சொந்தமானதை தீர்ப்பின் மூலமாகவே அபகரிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். அப்ப காசியில் உள்ள மதுராவில் உள்ள பள்ளிவாசல் குறி வச்சு வழக்கு தொடுக்கிறாங்க. காசியில் உள்ள வாரணாசியில் உள்ள கியான்வாபி பள்ளிவாசல், அதை முன்னிட்டு மட்டுமே 3க்கும் மேற்பட்ட வழக்குகள் நீதிமன்றத்தில் வரும். முதல் வழக்கு எப்படி வருது தெரியுமா? பள்ளிவாசலுக்குள்ள சிலைகள் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் இப்படிதான் கிளம்புறாங்க. பாபர் மஸ்ஜித் முடிஞ்சு போச்சு, இப்ப மீண்டும் வருகிறார்கள். அடுத்த பள்ளிவாசல் அவருடைய இலக்கு, அந்த இலக்கை நோக்கி வருகிறார்கள். நீதிமன்றத்துக்கு வர்றாங்க. வாரணாசி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். அந்த பள்ளிவாசலுக்குள்ள கியான்வாபி பள்ளிவாசலுக்குள்ள எங்க சிலைகள் இருக்கிறது, ஆகவே நீங்க பள்ளிவாசலை கலாய்வு பண்ணணும். முதல் வழக்கு. நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கணும்? அப்போதே வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம் இருக்கு. வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டத்தின்படி எந்த பள்ளிவாசலையும் எந்த வழிபாட்டு தலத்தையும் அடுத்தவங்க உரிமை கோரக்கூடாது. அங்க சிலை இருக்கு, இங்க மசூதிக்குரிய அடையாளங்கள் இருக்கிறது, இப்படிலாம் நீ சொல்லாதப்பா போப்பான்னு சொல்லியிருக்கணும்ல. அந்த வழக்கை, அந்த மனுவை அப்போதே தள்ளுபடி செய்திருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் வாரணாசி நீதிமன்றம் அந்த மனுவை எடுத்துக்கொள்கிறது. அப்படியா பள்ளிவாசலை கலாய்வு பண்ணணுமா? கொண்டாங்க, ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுங்க, வாரணாசியில் உள்ள பள்ளிவாசல போய் கலாய்வு பண்ணுங்க. 2019 இது நடக்கும், போய் கலாய்வு பண்ணுங்க. வாரணாசி நீதிமன்றம் இப்படி அதிர்ச்சிகரமா சொன்ன உடனே பள்ளிவாசல் கமிட்டினர் பார்க்கிறாங்க. உடனே உயர் நீதிமன்றம் போவோம், அலகாபாத் உயர் நீதிமன்றத்துக்கு போறாங்க, தடை கேட்கிறாங்க. அலகாபாத் உயர் நீதிமன்றம் தடை கொடுக்க மறுக்குது. இல்ல இல்ல கலாய்வு பண்ணலாம், தடை இல்லைங்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் போறாங்க, உச்ச நீதிமன்றம் எதையுமே பேச மாட்டேன் என்கிறது. வழக்கு எடுத்து வைத்துக் கொண்டு அந்த வழக்கில் எந்த விதமான உத்தரவை பிறப்பிக்கலை. ஒரு கட்டத்தில் உச்ச நீதிமன்றமும் சொன்னது தடை இல்லை, கலாய்வு பண்ணுங்க. எந்த அளவுக்கு? பள்ளிவாசல் தரப்பினுடைய வழக்கறிஞர்கள் வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டத்தை மென்ஷன் பண்ணி உச்ச நீதிமன்றத்தில் கேட்கிறாங்க. எங்க வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம் இருக்கு, அப்ப இந்த சட்டம் எதுக்கு கொண்டு வந்தீங்க? எங்க வழிபாட்டு தலங்களுக்கு என்ன பாதுகாப்பு, என்ன உத்தரவாதம் கேட்கிறாங்க. கேட்கும்போது உச்ச நீதிமன்றம் சொல்லுது, அதன் நீதிபதிகள், மதிப்பிற்குரிய அதன் நீதிபதிகள் சொல்றாங்க, இல்ல போய் கலாய்வு பண்றதுனால வழிபாட்டு தலத்தின் தன்மை மாறாது, தாராளமா அவங்க கலாய்வு பண்ணலாம். அவன் கலாய்வுன்னு உள்ள வர்றதனுடைய நோக்கமே என்ன? இந்திய மக்களுக்கு தெரியாத பள்ளிவாசலுக்குள்ள திருட்டுத்தனமா சிலை வச்ச கூட்டம் தானே இந்த கூட்டம், இந்த சங் பரிவார் கூட்டம், இந்த RSS கூட்டம், இந்த பிஜேபி கூட்டம். பாபர் மஸ்ஜித் பள்ளிவாசலுக்குள்ள இரவோடு இரவா திருட்டுத்தனமா சிலையை உள்ளுக்குள்ள வச்சு குழந்தை ராமர் தானாகவே அவதரித்து விட்டார் என்று சொல்லிய கூட்டம், அதன் பேரில் பள்ளிவாசலை இடித்த கூட்டம். இவங்க தங்களுக்கு ஒரு சொத்து வேணும்னு சொன்னாதான் அதுக்கு இவர்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான்
சிலையை கொண்டு உள்ளுக்குள்ள வைக்கிறது, கலாய்வு பண்ணுங்கன்னு கேட்கிறது. இது எல்லாமே எதனுடைய வெளிப்பாடு? அந்த நிலை எங்களுக்கு தான், எங்களுக்கு வேணும் என்று அவர்கள் முடிவெடுத்தால் அதற்கு இவர்கள் இந்த வழிமுறையை தான் கடைபிடிப்பார்கள். எந்த அளவுக்குன்னா சமூக வலைத்தளத்தில் வந்துச்சு, இந்த சங் பரிவார் கும்பல்களை சார்ந்தவர்கள் வீட்டில் வாடகைக்கு இருந்தாங்கன்னா வாடகை கூட்டி கேட்டுறாதீங்கப்பா. சமூக வலைத்தளத்தில் ஏன் நீ வாடகை கூட்டி கேட்டா உன் வீட்டுக்குள்ளேயே ஒரு சிலையை வச்சிருவான், நீ நைட்டு தூங்கிட்டு இருப்பேன், வீட்டுக்குள்ள ஒரு ரூம்ல ஒரு சிலையை வைத்து விட்டு அவர் தானாகவே அவதரித்து விட்டார் அப்படின்னு சொல்லி உன் வீட்டை இழுத்து மூடி விட்டுருவான்பா, வீட்டை இடிச்சிருவான். அந்த நிலை எங்களுக்கு தான் சொந்தம் கேட்டா நாங்க அப்படித்தான் நம்புறோம். பார்த்து இவன் விஷயத்துல உஷாரா இருந்துக்க என்று சமூக வலைதளத்தில் எழுதும் அளவிற்கு இவருடைய திட்டம் தெள்ள தெளிவானது. அந்த திட்டத்துல தான் நீதிமன்றம் போறாங்க. வாரணாசி நீதிமன்றமே அனுமதித்திருக்க கூடாது. ஒரு பேச்சுக்கு கீழமை நீதிமன்றம் அனுமதித்திருந்தாலும் அலகாபாத் உயர் நீதிமன்றம் அனுமதித்திருக்கலாமா? அந்த வழக்கை மறுத்திருக்க வேண்டாமா? உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை மறுத்திருக்க வேண்டாமா? கலாய்வு பண்ண அனுமதி கொடுத்துட்டாங்க. கலாய்வு பண்ண போறான், பண்ணி ரிப்போர்ட் ஒழுங்கா சமர்ப்பிக்கவே இல்லை. அதுக்குள்ள ஒரு புழுகள் கலாய்வு பண்ணி பார்த்தோம், ரிப்போர்ட்டே இன்னும் வரலங்க, வர்றதுக்கு முன்னால கிளப்பி விடுறாங்க. சொன்னபடியே உள்ளுக்குள்ள சிலையெல்லாம் இருக்கு, சிவலிங்கம் கூட இருக்கிறதுன்ட்டாங்க. கியான்வாபி பள்ளிவாசலுக்குள்ள போய் கலாய்வு பண்ணோம், உள்ளுக்குள்ள சிவலிங்கம் இருக்கிறது கிளப்பி விட்டாங்க. பத்திரிகைக்காரங்கிட்ட சொல்லி வடமாநில மோடியினுடைய காலை கழுவுகிற, காலை துடைத்து தம்முடைய பிழைப்பை ஓட்டக்கூடிய மோசமான ஊடகவாதிகள் வடநாட்டில் இருக்கிறாங்க. நியாயமான ஊடகவாதிகளும் இருக்கிறார்கள், சொற்பம் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள். வடமாநில ஊடகத்துக்காரங்கிட்ட சொல்லி உள்ளுக்குள்ள சிவலிங்கம் இருக்குன்னு கிளப்பி விட்டாங்க. உள்ளுக்குள்ள பார்த்தா அப்படி ஒண்ணுமே இல்லை. அவர்கள் சிவலிங்கம் என்று சொன்னதை எது? பள்ளிவாசல ஒழு செய்யற இடத்துல ஒசுகானா என்று சொல்வார்கள். ஒழு செய்யற இடத்துல தண்ணீர் வருவதற்காக ஒரு ஃபவுண்டைன் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப கூம்பு வடிவத்தில் தான் இருக்கும். அந்த ஃபவுண்டைன்ல இருந்து தண்ணி வரும், ஒழு செய்யக்கூடிய தண்ணி, அல்லது ஒரு அழகுக்காக வைப்பாங்க. அதை சிவலிங்கம் சொல்லிட்டாங்க. பள்ளிவாசலுக்குள்ள சிவலிங்கம் இருக்கு, இழுத்து மூடுங்க, பள்ளியை இழுத்து மூடுங்க, கியான்வாபி பள்ளிவாசல இழுத்து மூடுங்க, இதான் அவங்க நோக்கம். அடுத்து என்ன? 2021 ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால வாரணாசியில் இன்னொரு வழக்கு வருது. எப்படி வழக்கு வருது? நாங்க உள்ளுக்குள்ள போய் வழிபாடு செய்யணும், என்ன காரணம்? நீதிமன்றம் கேட்குது, இல்ல உள்ளுக்குள்ள நாங்கள் வழிபடுவதற்குரிய சிலைகள் எல்லாம் இருக்கிறது, கௌரி மாதா அம்மன் சிலை இருக்கிறது, விநாயகர் சிலை இருக்கிறது, அனுமன் சிலை இருக்கிறது, இன்னும் கண்ணுக்கு தெரியாத பல சிலை, கண்ணுக்கே தெரியாதான், கண்ணுக்கு தெரியாத சிலைலாம் இருக்கு. அதுக்கெல்லாம் நாங்க பூஜை பண்ணணும், வழிபாடு செய்யணும், எங்களுக்கு வழிபாடு செய்ய அனுமதித்தாங்க. பெண்களை உள்ளுக்குள்ள அனுப்பி வழக்கு போட வைக்கிறாங்க வாரணாசி நீதிமன்றத்தில். அதுக்கும் வாரணாசி நீதிமன்றம் அனுமதி கொடுக்கும். வழக்கு நடந்து அதனுடைய இறுதியில் நீங்க வழிபாடு செய்யலாம். பள்ளி வளாகத்தில் இவர்கள் சிலை இருப்பதாக புழுகிவிட்ட அந்த இடங்களில் நீங்க தாராளமாக வழிபாடு செய்ய வாரணாசி நீதிமன்றம் அதற்கும் அனுமதி. உயர் நீதிமன்றம் மீண்டும் செல்கிறார்கள், உயர் நீதிமன்றமும் கண்டுக்கல, வழிபாடு செய்யுங்கிறாங்க. அண்மையில் நீங்க பார்த்திருக்கலாம், சமீபத்தில் இப்ப 2024 அது பள்ளிவாசலுக்கு கீழே ஒரு பாதாள அறை இருக்கிறது. பாதாள அறைக்கு கீழே பல வழிபாட்டு தலங்கள்லாம் இருக்கு, எங்களுடைய சிலைகள்லாம் இருக்கு, அதை நாங்க வழிபாடு செய்ய போறோம், ஆகவே அந்த இடத்தை எங்களுக்கு ஓபன் பண்ணி விடுங்க. நீதிமன்றத்தில் வழக்கு வருது. அதை உடனடியா வாரணாசி நீதிமன்றத்தில் எப்படின்னா அது பேருக்கு தாங்க வாரணாசி நீதிமன்றம், பேருக்குத்தான் பார்வைக்குத்தான் அவர்கள் கருப்பு உடை அணிந்திருக்கிறார்கள், உள்ளமெல்லாம் காவிதான், டவுட்டே இல்லை. அந்த வழக்கு எடுத்துக்கொண்டது, மனுவை எடுத்துக்கொண்டு சொல்கிறார்கள், இன்னிலிருந்து கரெக்டா 7 நாளுக்குள்ள உடனடியா மாநகராட்சி நிர்வாகம் பள்ளிவாசலுக்கு சொந்தமான அந்த இடத்தை கண்ட்ரோல்ல எடுத்து இவங்களுக்கு வழிபாடு செய்வதற்கு அத்தனை ஏற்பாடையும் பண்ணி கொடுங்க, லேட் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. நீதிமன்றம் சொல்லுது லேட் பண்ணக்கூடாது, 1 வாரம் தான் டைம், அதற்குள்ளாக இவர்கள் வழிபாடு செய்யணும், அதற்குரிய செட்டப் ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணி கொடுங்க. 7 நாள் அவகாசம் கொடுக்குறாங்களா? 7 நாள் அவகாசம் கூட அவங்க எடுத்துக்கொள்ளலை. தீர்ப்பு சொல்வதற்கு முன்பே இவர்கள் தங்களுடைய படையை தயார்படுத்தி விட்டார்கள், போலீசுகள் தயார்படுத்தி வைத்து விட்டார்கள். தீர்ப்பு வந்து 1 மணி நேரம், நைட்டு தான் தீர்ப்பு வருது, அதுல இருந்து 1 மணி நேரம், நள்ளிரவு நேரம் என்று கூட பார்க்காம தடாலடியா பள்ளிவாசலுக்குள்ள வந்து கீழே உள்ள பகுதியை ஓபன் பண்ணி உடனடியா நள்ளிரவுலேயே பூஜை. இத்தனையும் நீதிமன்றத்தின் துணையோடு இந்த நாட்டில் எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய வேளையில இந்த அநியாயங்கள் நடைபெறுகிறது. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்? கியான்வாபி பள்ளிவாசலை மையப்படுத்தி இத்தனை பிரச்சனைகள் வருகிறது,
இதுல நீதிமன்றம் தலையிட்டு இருக்க வேண்டாமா? கீழமை நீதிமன்றங்களை விட்டு விடுவோம். நாங்கள் பெரிதும் நம்பக்கூடிய உச்ச நீதிமன்றம் வழிபாடு தல பாதுகாப்பு சட்டத்தை குறிப்பிட்டு இப்படி அடுத்தவங்களுடைய வழிபாடு தலத்துக்கு உரிமை கேட்க கூடாது, அதை கலாய்வு பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க, உள்ளுக்குள்ள சிலை இருக்குன்னு சொல்லாத, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பேசாத என்று சொல்லி தடுத்திருக்க வேண்டாமா? தடுத்திருந்தால் இந்திய முஸ்லிம்கள் வீதியில் வந்து குமுறலை வெளிப்படுத்துவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்குமா? அந்த நிலைக்கு முஸ்லிம்களை தள்ளிவிட்டார்களே. நீதிமன்றமே வழிவகுக்குது. அவங்க கேட்கக்கூடிய அத்தனைக்கும் தலையாற்றக்கூடியவர்களாக மாறி விடுகிறார்கள். அப்படியா? ஓகே, திறந்து விடுங்க, பூஜை செய்யுங்க, வழிபாடு செய்யுங்க. இது முஸ்லிம் சமூகத்துக்கு இழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய அநியாயம். எந்த அளவுக்கு சொன்னால், நீங்க பாருங்க, யோகி ஆதித்யநாத் ஊபி மாநில முதல்வர் சில நாட்களுக்கு முன்பு சட்டப்பேரவையில் பேசுறார். மகாபாரதத்தை மென்ஷன் பண்ணி பேசுறார். மகாபாரதத்தில் ஆட்சி அதிகாரத்தில் ராஜ்யத்தில் பாதியை பாண்டவர்களுக்கு அளிக்க வேண்டும், இல்லை என்றால் 5 கிராமத்தையாவது வழங்க வேண்டும் என்று கிருஷ்ணர் கேட்டார். மகாபாரதத்தில் உள்ள கதையை சொல்றார், அவங்க நம்பிக்கையை சொல்கிறார். கிருஷ்ணர் கேட்கிறார், என்ன ராஜ்யத்தில் பாதி, அதிகாரத்தில் பாதியை பாண்டவர்களுக்கு கொடுங்க. இல்லையா 5 கிராமங்கள் அவங்களே நிர்வகிக்கட்டும் என்று சொல்லி 5 கிராமங்களை கொடுங்க என்று கிருஷ்ணர் கேட்டார். துரியோதனன் மறுத்தார், கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. துரியோதனின் தேவையில்லாத பிடிவாதத்தால் மகாபாரத போர் ஏற்பட்டது. அவங்களாவது 5 கிராமத்தை கேட்டாங்க, நாம அவ்வளவு கேட்கல. சட்டப்பேரவையில் பேசுகிறார், ஒரு மாநிலத்தின் முதல்வர் பேசுகிறார். நாம அவ்வளவு கேட்கல, 3 இடத்தை தான் நம்ம கேட்கிறோம். எப்பேற்பட்ட கொழுப்படுத்த பேச்சு! நாம அவ்வளவு அந்த அளவுக்கு கேட்கல, கிருஷ்ணர் கேட்ட அளவுக்கு நம்ம கேட்கல. நம்ம கேட்கறது 3 இடம். எதை சொல்லி? பாபர் பள்ளிவாசல், காசி, மதுரா, இந்த பள்ளிவாசல்களை குறிப்பிட்டு சொல்றார். 3 இடம் தான் நம்ம கேட்கிறோம். துரியோதனன் அடம்பிடிப்பதை போன்று இன்றைக்கும் இந்தியாவில் பலர் அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது தேவையில்லாதது அப்படிங்கிறார். அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு பேச்சு! இந்த பேச்சுக்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு மௌனமாக இருக்க முடியுமா? எப்படி ஜனநாயகத்தை பின்பற்றுகிற இந்த இந்தியாவில் சிறுபான்மை மக்களோடு கலந்து வாழக்கூடிய மக்கள் இப்படிப்பட்ட பேச்சை, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பேச்சை, நம்ம அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான இது போன்ற பேச்சுக்களை எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? இதை கண்டிச்சிருக்க வேண்டாமா? இந்த பேச்சு தேவையில்லாது என்று சொல்ல வேண்டாமா? ராமர் கோவில் திறப்பை எவ்வளவு பெரிய அரசியல் பண்ணீங்க, அது ஒரு வழிபாட்டு தலம் என்பதை தாண்டி அரசியலாகவே நீங்கள் மாற்றினீர்கள். குறைந்தபட்சம் பிரதமர் மோடியிடம் இந்திய மக்கள் எதிர்பார்த்தது என்ன? குறைந்தபட்சம் அது அரசியல் மேடைதான். அந்த மேடையிலாவது இத்தோட விட்டுருங்க, சிறுபான்மை சமூகத்தை குறிவைக்காதீங்க, அவங்க வழிபாட்டு தலத்தை குறிவைக்காதீங்க, இனி நம்ம ஒற்றுமையா இருப்போம், சகோதரத்தோடு இருப்போம் என்று தங்களுடைய ஆட்களுக்கு, சகாக்களுக்கு அவர் சொல்லியிருக்க வேண்டாமா? இது எதிர்பார்த்தாங்க. இந்திய நாட்டினுடைய ஜனநாயகவாதிகள் எதிர்பார்த்தார்கள். முஸ்லிம்கள் நாங்க மோடிட்டு அப்படி ஒரு பேச்சை எதிர்பார்க்கல, பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்தாங்க, ஜனநாயகவாதிகள் எதிர்பார்த்தார்கள். நடந்துச்சா? மௌனம். இப்போ மாநிலத்தின் முதல்வர் சட்டப்பேரவையில் பேசுறார், நாங்க 3 இடத்தை கேட்கிறோம், இதை விட்டு கொடுக்கறது தான் உங்களுக்கு நல்லதுங்கிறார். அப்போ காசியில் உள்ள பள்ளிவாசலும் எங்களுக்கு தான் அர்த்தம், மதுராவில் உள்ள பள்ளிவாசலும் எங்களுக்கு தான் அர்த்தம். நீ தர மறுத்தால் நாங்கள் இடிப்போம் என்றுதான் அதனுடைய பொருள். மகாபாரத போர ஏன் உங்க சுட்டி காட்டுறாங்க? நீ பிடிவாதம் பிடிச்சா, துரியோதனன் போல் பிடிவாதம் பிடித்தால் மகாபாரத போர் தான் விளைவு. எப்படி நம்மளை அச்சுறுத்துறாங்க பாருங்க. ஒரு மாநிலத்தில் முதல்வராக இருந்து கொண்டு நம்மை அச்சுறுத்துகிறார். இங்கே நாங்க வேதனையோடு கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? கோவில் திறப்புக்கு எல்லாரும் போறீங்களப்பா, சைலண்ட் சங்கியா இருந்தவங்க அந்த நேரத்தில் வெளிப்பட்டாங்க. யார் யாரெல்லாம் பார்க்க முடியுது? இவரா, இந்த அம்மாவா? பட்டிமன்றத்தில் ஒரு அம்மா பேசும்ல, பாரதி பாஸ்கர்னு பார்த்தா அங்க நின்றுக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு, இந்த அம்மாவுக்கு எங்க அங்க வேற இங்க எவ்வளவு பெரிய ஜனநாயகம் பேசுது, எவ்வளவு பெரிய சகிப்புத்தன்மையை பத்தி பேசுது, அங்க நின்று கொண்டு வீடியோ போடுகிறது. நான் ரொம்ப பெருமிதமாக உணர்ந்து கொண்டிருக்கிறேன். பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கரை பார்த்தோம், அவங்க முகம் வெளியே தெரிந்தது. தனுஷ் சினிமாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சமூகம் தான். இந்த சமுதாயத்தை காமெடி என்ன வேணாலும் செய்வன ரத்தம் தெரிக்க பேசுவா. அப்படி சமத்துவம், சமூகம், அது இதுன்னு அங்க பார்த்தா என்ன முதல் ஆளா போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம மொய்தீன் பாய், யாரு நம்ம மொய்தீன் பாய், சூப்பர் சங்கி மொய்தீன் பாய். இப்போ அவருக்கு பேர் ரஜினிலாம் கிடையாது, மொய்தீன் பாயா மாறிட்டான். தலையில பச்சை தொப்பி என்ன, ஜுப்பா என்ன, அந்த வேட்டியை உடுத்திருக்கிற அழகு என்ன, கையில தஃப மட்டும் தான் இல்லை.
பார்த்தா நமக்கே அப்பா என்ன பள்ளிவாசல் இமாமன்னு இருக்கிறாரு. எந்த பள்ளிவாசல் இமாமன்னு பார்த்தா மொய்தீன் பாய்ங்கிறாங்க திடீர்னு. அவர் அங்க முதல்ல இப்ப மொய்தீன் பாய் வேஷம், காசு கொடுத்தா எந்த வேஷமும் போடுவாங்க. ரஜினிகாந்தை விட ஒரு கேவலமான ஒரு அற்பத்தனமான புத்தி கொண்டு ஒரு நபரை நம்ம பார்க்க இயலாது. காசு கொடுத்தா அதற்கேற்ற வேஷம். இப்ப காசு கொஞ்சம் கூட கொடுத்ததுனால தன் சொந்த மகள் படம் என்பதனால மொய்தீன் பாய் வேஷம். இதே இந்த மொய்தீன் பாய் ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு போகும்போது என்ன சொன்னார்? போகும்போது 500 ஆண்டு கால பிரச்சனை தீர்ந்து விட்டது. என்ன பிரச்சனை? 500 ஆண்டு கால பிரச்சனை தீர்ந்து விட்டது என்று பெருமிதத்தோடு சொல்லி அங்கே போய் நீங்கள் கலந்து கொண்டீர்களே, உங்களோடு இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற சிறுபான்மை சமூக மக்களின் வலியை புரிந்து கொண்டீர்களா? எங்கள் எண்ணத்தை புரிந்து கொண்டீர்களா? திறப்பு ஆன்மீகத்தை பத்தி இங்க நம்ம பேசவே இல்லைங்க. அவங்க ஒவ்வொரு மக்களுக்கும் அவங்கவுங்க நம்பிக்கை, அவங்கவுங்க வழிபாடு, அதெல்லாம் பிரச்சனை. அந்த நிலம் யாருக்கு சொந்தமான நிலம்? முஸ்லிம்களுக்கு சொந்தமான நிலம் தானே. முஸ்லிமுடைய பள்ளிவாசல் இருந்துச்சுல, 500 வருஷத்துக்கு மேல அந்த பள்ளிவாசல் இருந்துச்சுல, அதை இடிச்சு அந்த இடத்துல தான் இப்ப கோவில் கட்டப்பட்டிருக்கிறது. அப்ப ரஜினிகாந்தை பார்த்து கேட்கிறோம், உங்க போயஸ் கார்டன்ல உள்ள உங்க வீட்டை இடிக்கிறோம், அங்க ஏழை மக்கள் தங்குற மாதிரி ஒரு விடுதி ஒரு மண்டபத்தை கட்டுறோம், அதன் திறப்பு விழாவுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரே சமத்துவம் சமூக நீதி பேச விடுறோம், உங்களுக்கு பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த மண்டபத்துக்கு போகும்போது மைக்க பிடிச்சிட்டு ஒருத்தர் சொல்றாரு, உங்களுக்கு போட்டி நடிகர் புரியாமலே பேசுவார்ல, அவர் சொல்றாரு வைங்கள, கமல் பேர் சொல்றாரு வைங்கள, என்ன 500 ஆண்டு பிரச்சனை தீர்ந்து விட்டதுன்னு சொன்னா அதனுடைய பொருள் என்ன? அப்ப 500 வருஷமா என் வீட்டை இடிக்கணும் தான் நீ திட்டம் போட்டுட்டு இருந்தியாங்கன்னு அர்த்தம். அதனங்க அர்த்தம். இதை கூட நம்மளை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் நினைக்கிறாங்க. இங்க நம்ம கூடவே இருந்துட்டு நம்மளை பார்த்தா உங்களுக்காக நான் உசுர கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு அங்க போய் நின்று வட மாநிலத்தில் நின்று எப்படி பேசுகிறார்கள்? வட மாநிலத்தில் போய் நின்று எப்படி பேசுகிறார்கள்? 500 ஆண்டு பிரச்சனை தீர்ந்து விட்டது, இதை பார்ப்பதற்கே கண்குளிர்ச்சியாக இருக்கிறது. அப்படின்னா நமக்கு ஏற்பட்ட வழி என்ன, நம்முடைய பிரச்சனை எதை பத்தி உங்களுக்கு அக்கறை இல்லை. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? சரி, வழிபாட்டுக்கு போனீங்க வந்தீங்க முடிஞ்சு போச்சு, ஓகே. இப்ப கியான் வாபியை இழிப்பேங்கிறானே, வந்து கருத்து சொல்லுங்க, வந்து சொல்லுங்க, இது எத்தனை வருஷம் பிரச்சனைன்னு சொல்லுங்க, இதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லுங்க. மதுராவில் உள்ள பள்ளிவாசல இடிப்பேங்கிறானே, வந்து பேசுங்க. இடிக்க கூடாதுன்னு சொல்லணும்ல. இல்ல வழிபாடு தளத்தை பத்தி நீங்க பேசாதீங்க, சிறுபான்மை சமூகத்தை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லணும்ல. சொல்வார்களா? பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட போதும் அமைதி காப்பார்கள், மாட்டிறைச்சியின் பேரால் முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட போதும் அமைதி காப்பார்கள், முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படுகிற எல்லா கொடுமைகளின் போதும் அமைதி காப்பார்கள். அந்த முஸ்லிம்களுடைய பிணங்களின் மீது ஒரு வழிபாட்டு தளத்தை எழுப்பினால் அதுல முதல் போய் கலந்து கொள்வாங்க. 500 வருஷம் பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. இதுதான் இவர்களுடைய நிலை, இதுதான் இவர்களுடைய உண்மை முகம். இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த சங் பரிவார கும்பல் இன்றைக்கு பழங்கால கதைகளை பேசி முஸ்லிம் மக்களின் மீது திட்டமிட்டு வெறுப்புணர்வை விதைக்கிறாங்க. குறிப்பா இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த கியான்வாபி பள்ளிவாசலை குறி வச்சு அதற்கு இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இது அவுரங்கசீப்பு கோவிலை இடிச்சுதான் பள்ளிவாசலை கட்டினாரு என்று பழங்கால கதைக்கு போறாங்க. இந்த காலகட்டத்தில் இவர்கள் முகலாய மன்னர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? அவுரங்கசீப்பு கோவிலை இடிச்சாரா இல்லையா, அது ரெண்டாவது, அதை பேசுவோம். ஃபர்ஸ்ட் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் தொடர்ச்சியாக முகலாய மன்னர்களை பற்றியே பேசுவதனுடைய பொருள் என்ன, நோக்கம் என்ன? மோடிஜி திடீர்னு பேசுவார், ஒரு திப்பு சுல்தான் வந்தால் அப்படின்வார், ஆயேஹே போயேகன்னு ஆரம்பிச்சிருவார். அக்பரை பத்தி பேசுவார், அமித்ஷா பேசுவார், பிஜேபியில் உள்ள கூடாரத்தில் உள்ள அத்தனை பேரும் முகலாய மன்னர்களை பற்றி பேசுவார்கள். மிக குறிப்பா தேர்தல் நேரம் நெருங்கும் போது பேசுவாங்க. தேர்தல் எப்பவும் நெருங்குதோ அப்போலாம் முகலாய மன்னர்களை பத்தி தூக்கிட்டு வந்துருவாங்க. என்ன நோக்கம்னு புரியுதா? என்ன காரணம்னு புரியுதா? முகலாய மன்னர்களை பத்தி பேச வேண்டும் என்பது அவங்களுடைய நோக்கம் இல்லை. அவர்களை அட்டாக் பண்ணணுங்கிறது நோக்கம் இல்லை. அவர்களை பேசுவதன் மூலமா தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களை அட்டாக் செய்ய வேண்டும், முஸ்லிம்களை தாக்க வேண்டும், அவருடைய உளவியலை தாக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். முகலாயர்கள் பல்வேறு தவறுகளை செய்திருந்தால் அதையெல்லாம் சுட்டிக்காட்டி அது தங்களுடைய கை சரக்குகளை எல்லாம் சேர்ந்து பல கற்பனை கதைகளை உருவாக்கி அந்த வெறுப்பை அப்படியே முஸ்லிம் மக்களின் மீது திருப்பி விடுவது. நம்ம என்னமோ முகலாயம் பெற்று போட்ட வாரிசு மாதிரி, நம்ம எல்லாரும் அக்பருக்கு வாரிசு மாதிரி, ஷாஜஹான் அவுரங்கசீப்பு அவனுக்கு பேரன் பேரவழி பேரங்கிற மாதிரி இவங்க எப்படி கிளப்புகிறார்கள்? முகலாய மன்னர்களுடைய வரலாற்றை சொல்லி அதில் பல கற்பனை கதைகளை கலந்து பேசி அந்த வெறுப்பை முஸ்லிம் மக்கள் மேல திருப்பி விட பார்க்கிறாங்க. அதுக்கு தான் இவங்க பேசுறாங்க. கோவில் அடிச்சாங்கன்னு சொல்றாங்கல்ல,
கோவில்ங்கிறது அந்த காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு இடமா இருந்துச்சு? வழிபாட்டு தலமா மட்டும்தான் இருந்ததா? வழிபாட்டு தலம் என்பதை தாண்டி அன்றைய காலத்தில் மன்னர்கள் ஆட்சியில அதுதான் சொத்துக்களை சேர்த்து வைக்கக்கூடிய இடமா இருந்துச்சு. பொண்ணு பொருள் நகை நட்டு எல்லாத்தையும் கோவில்ல தான் சேர்த்து வைப்பாங்க. கோவில்ல ஒரு பாதாள அறை இருக்கும், ரகசிய அறை இருக்கும், அதுக்குள்ள சேர்த்து வைப்பாங்க. கோவில்ல ஒரு கிடங்கு இருக்கும், அந்த கிடங்குக்குள்ள சேர்த்து வைப்பாங்க. எல்லா மன்னர்களும் இன்னொரு பகுதியின் மீது தாக்குதல் தொடுப்பதா இருந்தால் அவருடைய முதல் இலக்கை கோவிலா தான் இருக்கும். சேர சோழ பாண்டிய மன்னர்களே பிற கோவில்களை தாக்கியிருக்கிறார்கள், வரலாற்று உண்மை. அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. அந்த வரலாறு இப்ப தேவையில்லை உங்களுக்கு. அதை பேசினா முஸ்லிம்களை தாக்க முடியாது. சேர மன்னன் எந்தெந்த கோவிலை தாக்கினான், பாண்டிய மன்னன் எந்தெந்த கோவிலை தாக்கினான், சோழ மன்னன் எந்தெந்த கோவிலை தாக்கினான் என்று பேசினால் முஸ்லிம்களை அது பாதிக்காது. முஸ்லிம்களை தாக்கியதுல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதனால் அந்த வரலாற்றுக்கு போகவே மாட்டார்கள். எல்லா மன்னர்களும் கோவில்களை தாக்கினார்கள். காரணம், வழிபாட்டு தலத்தை தாக்க வேண்டும் என்பது அல்ல, அங்குள்ள சொத்துக்களை அபகரிக்கணும், அந்த கோவிலை நம்முடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். இதுதான் அவர்களுடைய நோக்கமா இருந்துச்சு. அப்ப ஒரு அவுரங்கசீப் கோவிலை இடிச்சார்னு சொல்லி அவுரங்கசீப்பை எப்படி நிறுவ பார்க்கிறாங்க? இந்து மக்களுக்கு எதிரானவர், இந்து மக்களின் மீது வெறுப்பு கொண்டவர், வழிபாட்டு தலங்கள் கோவிலில் பார்க்கிற கோவிலெல்லாம் இடிச்சிருவார். இவங்க சொல்ற வரலாற்றின் மூலமா எப்படி ஒரு கதையை கற்பனை பண்ண பார்க்கிறாங்க. அவுரங்கசீப் இந்த வழியா போயிட்டு இருக்கிறாரா, திடீர்னு ஒரு கோவிலை பட்டன்வீங்க, இடிக்கப்பா, முதல் வேலை என்ன, முதல் ஆர்டர் இடி. இதை கோவில் இடிப்பது அவர் என்னமோ அன்றாட தொழில் போல, அவருடைய வழக்கம் என்பது போல சித்தரிக்க பார்க்கிறாங்க. உண்மையிலே அவுரங்கசீப்புடைய வரலாற்றை படித்து பார்த்தால், வரலாற்று ஆசிரியர்கள்ட்ட நீங்க கேட்டு பாருங்க, முஸ்லிம் வரலாற்று ஆசிரியர்கள்ட்ட கூட வேண்டாம், முஸ்லிம் அல்லாத வரலாற்று ஆசிரியர்கள் அவுரங்கசீப்பை பற்றி பல்வேறு தகவல்கள் எழுதியிருக்கிறார்கள். அதை புரட்டி பாருங்கள். இந்து மக்களோடு மிக நெருக்கமாக இருந்த ஒரு முகலாய மன்னர் தான் அவுரங்கசீப். அக்பரை விட, ஷாஜஹானை விட அவுரங்கசீப் தான் இந்து மக்களுக்கு மிக நெருக்கமானவர். தம்முடைய அரசவையிலே, தம்முடைய ஆட்சியின் கீழ் பல்வேறு இந்து மக்களை அவர் அரவணைத்துக் கொண்டார். தம்முடைய நிர்வாகத்தில் பல இந்து மக்களை அவர் சேர்த்துக் கொண்டார், தம்முடைய படையில் சேர்த்துக் கொண்டார். மன்சபுதார் என்று சொல்வார்கள், உயர் பொறுப்பு, உயர் அதிகாரி. அக்பருடைய காலத்தில் இந்து மக்களில் உள்ள உயர் அதிகாரி வெறும் 14 பேர், வெறும் 14, 1/4 அவ்வளவுதான். அதுவே இந்த அவுரங்கசீப் முஸ்லிம் அல்லாத இந்துக்கள் இருந்து உயர் அதிகாரியாக, மன்சப்தாரிகளாக எத்தனை பேர் எடுத்துக்கொண்டார் தெரியுமா? 148 பேர். அக்பர் வெறும் 14 பேர் வச்சிருந்த அந்த பொறுப்புக்கு, உயர் அதிகாரி பொறுப்புக்கு இந்துக்களில் இருந்து 148 பேரை வைத்துக் கொண்டார். அந்த அளவிற்கு வரும் மிகவும் நெருக்கம். பல்வேறு கோவில்களுக்கு மானியம் வழங்கினார். சத்ரபதி சிவாஜி என்று சொல்வார்கள் மகாராஷ்டிராவில். அவருடைய பேரன் ஷாஹு, அவர் தம்முடைய வீட்டில் தங்கி அனுமதி கொடுத்தார், தம்முடைய வீட்டில் தங்கி அவர் வளர்த்தெடுத்தார். இதுவெல்லாம் அவர் இந்து மக்களோடு எப்படிப்பட்ட ஒரு நட்புறவை பேணினார் என்பதனுடைய வெளிப்பாடு, வரலாற்று சான்று. பனாரஸ் ஆணை இன்றும் இருக்கிறது. அதில் அவர் அவுரங்கசீப் போட்ட ஒரு உத்தரவு தம்முடைய அதிகாரிகளுக்கு சொல்கிறார், நம்முடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய பிராமணர்களையோ இந்து மக்களையோ நீ தொல்லைப்படுத்தி விட வேண்டாம் என்று சொல்கிறார். பனாரஸ் ஆணை வரலாற்று சான்று இது. இந்து மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடிய வகையில் அவர்கள் நடந்து கொள்ளவில்லை. எல்லா இந்து மக்களையும் அவங்க அரவணைத்துக் கொண்டார்கள். அப்படித்தான் மன்னர்கள் இருப்பாங்க. எந்த மன்னரா இருந்தாலும் எல்லாருடைய ஆதரவு வேண்டும் என்று தான் நினைப்பார்கள். இப்ப கூட நீங்க பார்க்கலாம், அபுதாபியில கோவில் திறப்பு என்று பார்த்தோமா, எதுக்காக மன்னர்கள் அதையெல்லாம் செய்யறாங்க? இஸ்லாத்தில் இருக்கா இல்லையா அதையெல்லாம் கவனிப்பது கிடையாது. அவர்களுக்கு தேவை அனைத்து மக்களினுடைய ஆதரவு. மோடிஜி கூட கோவில் திறப்புக்கு போனார்ல, போனது மட்டும் இல்லாம அரபியில தூள் பறக்கிறார். தமிழ் பேசுனதை தாண்டி இப்ப எதுல பேச ஆரம்பிச்சு நமக்கே டப்பு கொடுப்பார் போல. அரபியில பேசுற ஷேகுமார்களுக்கே டப்பு கொடுக்கிற அளவுக்கு கடுமையா அரபி பேசுறாரு. அந்த அளவிற்கு அவர்களுடைய போக்கு. எந்த மன்னராக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லா மக்களையும் அரவணைக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். அப்படித்தான் அவுரங்கசீப்பும் இருந்தார், அப்படித்தான் எல்லா மன்னர்களும் இருந்தார். அதனால தான் 600 வருஷத்துக்கும் மேலாக அவர்கள் ஆட்சி செய்ய முடிச்சு. ஆங்கிலேய ஒரு 150-200 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பானா? தாக்கு பிடிக்க முடிச்சா? எத்தனை படை, அங்கங்க படை கிளம்பிருச்சே. காந்திய வழியில ஒரு படை, நேதாஜி தலைமையில் ஒரு படை, ஆயுதம் தாங்கிய படை, அமைதிப்படை என்று ஏராளமான படை. அந்த 150-200 வருஷத்தை கூட ஆங்கிலேயனால் நிம்மதியை ஆட்சி பண்ண முடியல. விட்டா போதும் கிளம்பிட்டான். அவ்வளவு புரட்சி. முகலாய மன்னர்களுக்கு எதிராக, அதற்கு முன்பு ஆண்ட இந்தியாவை ஆண்ட முஸ்லிம் மன்னர்களுக்கு எதிராக அப்படிப்பட்ட புரட்சி இருந்துச்சா? ஆயுதம் தாங்கி போராடினாங்களா?
மன்னர்களுக்குள்ளதான் சண்டை நடந்துச்சு. ஒரு மன்னர் இன்னொரு மன்னரின் மீது படையெடுத்தார். அந்த நிலத்தை அபகரிக்க வேண்டும் என்று துடித்தார். சண்டை நடந்துச்சு. பொதுமக்கள் வீதியில் இறங்கி போராடினாங்களா? ஆங்கிலேயனை எதிர்த்து இந்திய மக்கள் கண்ட போராட்டத்தை போல முகலாய மன்னர்களை எதிர்த்தோம். அதற்கு முன்பு இந்தியாவை ஆண்ட முஸ்லிம் மன்னர்களை எதிர்த்தோ மக்கள் போராட்டம் நடைபெற்றதா? புரட்சி வெடிச்சுச்சா? ஆயுதம் தாங்கிய படை புறப்பட்டதா? ஒண்ணும் கிடையாது. ஏன்? அவன் அப்படித்தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு எல்லா மக்களும் வேணும்னு நினைச்சான். தன்னளவில் மதத்தை கடைபிடித்தான். எல்லா மக்களும் வேணும். உங்களுக்கு என்ன கோவில் வேணுமா? கட்டிக்க. உனக்கு என்ன சர்ச்சா? கட்டிக்க. உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும் என்று கேட்டு கேட்டு கொடுத்தான். இந்த கோவில் இடிப்புன்னு சொல்றாங்கல்ல, இதுல கூடங்க காசில உள்ள விஸ்வநாதர் கோயில் இடிப்பு என்று சொல்கிறார்கள். அவுரங்கசீப் இடித்தார்கள். பி.என். பாண்டே என்று ஒரு முஸ்லிம் அல்லாத வரலாற்று ஆய்வாளர் இது குறித்த ஒரு தகவல் எழுதியிருக்கிறார். முஸ்லிம் அல்லாத ஆய்வாளர். அவர் சொல்றாரு, அவுரங்கசீப்பினுடைய படை வங்காளத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அந்த படையில பல்வேறு இந்து மக்கள் இருந்தார்கள். இந்து மக்களினுடைய ராஜபுத்திரர்கள் இருந்தார்கள், அரசிகள் இருந்தார்கள். வங்காளம் நோக்கி படை புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ராஜபுத்திரர்கள், அரசிகள் அவங்க எல்லாம் படையிட்ட ஒரு அனுமதி கேட்கிறாங்க. கங்கை நீரை நம்ம கடந்து போறோம், இங்க ஒரு நீராடி விட்டு விஸ்வநாதனை வழிபட்டு போனா நல்லா இருக்குமே ஒரு அனுமதி கேட்கிறாங்க. படை அனுமதிக்கிறது, நீராடுங்க. இத்தனைக்கும் படையில் உள்ளவர்கள் இந்து மக்கள், ராஜபுத்திரர்கள், அரசிகள், இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய அரசிகள். அவங்க தங்களுடைய மத நம்பிக்கையின்படி கேட்கிறாங்க. அங்க நோக்கி போறோம், கங்கை நீர் பக்கத்தில் இருக்கிறோம், குளிச்சுட்டு இந்த வழிபாடு தலத்துக்குள்ள போய் வழிபாடு செஞ்சிருவோம், சிறப்பா இருக்கும்ங்கிறாங்க. அவுரங்கசீப் அனுமதி கொடுக்கிறார். ஓகே, எல்லாரும் போங்க. அரசிகள் குளிக்கிறாங்க, ஆலயத்துக்குள்ள போறாங்க. இது பி.என். பாண்டே சொல்லக்கூடிய வரலாற்று செய்தி, நம்ம விட்டடிக்கிற கதை இல்லை. குளிக்கிறாங்க, கங்கை நீராடுகிறார்கள், கங்கை நீர்ல குளிக்கிறாங்க, வழிபாடு தலத்துக்குள்ள போறாங்க. எல்லா அரசிகளும் வழிபாடு தலத்தை முடித்து விட்டு வெளியே வந்து விட்டார்கள். ஒரு அரசி மட்டும் வரல, ஒருத்தி மட்டும் மிஸ்ஸிங். எல்லா இடங்களையும் தேடுறாங்க, வெளி இடத்துல சுத்தி தேடுறாங்க, கிடைக்கல. கடைசியில் கோயிலுக்குள்ள போய் பார்ப்போம்னு கோயிலுக்குள்ள பார்க்குறாங்க, கருவறைக்குள்ள பார்க்குறாங்க. அந்த அரசி குற்றுயிரும் கொலையுருமாக பல பேரால் கூட்டுப்பாயில் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்பட்டு அரைகுறை ஆடையோடு சீரழிந்து கிடக்கிறாங்க. உடனே எடுக்கிறாங்க. அங்குள்ள பிராமணர்கள், அந்த வழிபாட்டு தலத்தை பூஜிக்கக்கூடியவர்கள், அங்குள்ள இந்து மக்கள் மன்னரிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். கோவில் தீட்டுப்பட்டு விட்டது. இந்த சம்பவத்தை நீங்க எதோட இணைச்சு பார்க்கணும். ஹத்ராஸ்ல பாலியல் வல்லுறவு நடந்துச்சா? ஆசிபாங்கிற ஒரு சிறுமிய கோவில் கருவறையில் வைத்து கற்பழித்த கூட்டம் இருந்துச்சார். அவங்களுக்குலாம் முன்னோடி, அவங்க வாரிசாதான் இவங்க இருப்பாங்க போல இருக்கு. கற்பழிச்சிருக்கிறாங்க, கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள். அந்த இந்து மக்கள், பூஜை செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேரும் மன்னடத்தில் சொல்கிறார்கள், கோவில் தீட்டுப்பட்டு விட்டது, கருவறைக்குள் இந்த பெரிய அநியாயம் நடைபெற்று விட்டது, உடனடியே இந்த கோவிலை இடிங்க, வழிபாட்டு தலத்தை எங்களுக்கு மாத்திட்டாங்கன்ட்டாங்க. மன்னர் பார்க்கிறார், இந்து மக்களின் கோரிக்கையை ஏற்று அவர்களுடைய நம்பிக்கைக்கு மதிப்பளிக்கக்கூடிய விதமா அந்த பகுதியில் அந்த இடத்தில் இருந்த வழிபாட்டு தலத்தை இடித்தால், வேறு வழிபாடு தலத்தை கட்டி கொடுத்தால், இதுதான் வரலாறு. பி.என். பாண்டே சொல்லக்கூடிய உண்மை வரலாறு. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், ஒரு பேச்சுக்கு அவுரங்கசீப் இடித்தார் என்று சொல்வதாக இருந்தால் இந்த வரலாற்று செய்தியோடு சேர்த்து சொல்லு. சொல்ல முடியுமா? அந்த திராணி இருக்கா? அவுரங்கசீப் இடித்தார், ஆம் இடித்தார். இந்த வரலாற்று பின்னணியை சேர்த்து சொல்ல சென் பரிவார் கும்பல்கள் யாருக்கு தைரியம் இருக்கு? சொல்ல மாட்டாங்க. இடிச்சார் இடிச்சார் இடிச்சார், அவ்வளவுதான். சரிப்பா, இடிச்சார்ல, எதை இடிச்சார்? விஸ்வநாதர் கோயில் இடிச்சார். இப்ப கோவில் இருக்கா இல்லையா? இப்ப காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கிறதா இல்லையா? இருக்கு. இடிச்சாருங்கிறிய விஸ்வநாதர் கோயில் எப்படி வந்துச்சு? இப்ப இருக்கிற கோவிலின் நிலை என்ன? அது யார் கட்டி தந்தது? கோவிலை இடிச்சார்னா இருக்கிற கோவில் என்ன? பதில் சொல்லணும்ல. இந்த வரலாற்று செய்திகளை வைத்து நீங்கள் கேள்வி எழுப்புவீர்களே, ஆனால் அதற்கெல்லாம் அவர்கள் எந்த விதமான பதிலையும் சொல்ல மாட்டார்கள். யோசிச்சு பார்க்கணும். நாட்டில் எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இதுவாங்க பிரச்சனை? 500 வருஷத்துக்கு முன்னால என்ன, 600 வருஷத்துக்கு முன்னால என்ன? இப்ப இதான் பிரச்சனையா? 500 வருஷத்துக்கு முன்னால, 600 வருஷத்துக்கு முன்னால யார் யார் இடம் எப்படி இருந்தது தோண்டி பார்க்கறதா பிரச்சனையா? அப்படி போனா சரியா இருக்குமா? இந்திய மக்கள் பயணிக்க வேண்டிய பாதை இதுவா? அதை நீங்க கேட்டு பாருங்க. எங்க தோண்டினாலும் சரி, சென்னை ஹைகோர்ட்டை தோண்டி பார்ப்போமா, கீழே கண்டிப்பா ஒரு 2 எலும்பு கூடு கிடைக்கும், 2 கல்லு கிடைக்கும், வித்தியாசமா கல்லு கிடைக்கும். அப்ப அதை வச்சு முடிவு பண்ணிடுறதா எலும்பு கூடி யாருதுன்னு பார்க்கணும். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து
அது யார் அப்துல் காதர் சொன்னா பாப்பா இடத்த நீ எடுத்துக்க, ஏன் உங்க பாட்டம் முப்பாட்டன் உன் குடும்பத்தை சார்ந்த எவனோ ஒருத்தனுடைய பாடி தாப்பா உள்ளுக்குள்ள இருக்கு, இந்த இடம் உனக்கு சொந்தமா தான் இருக்கும் சொல்ல முடியுமா? எல்லா இடங்களையும் தோண்டி பார்க்கிறதாங்க அரசாங்கத்தின் வேலை. எல்லோரும் கடப்பாறையோடய சுத்த வேண்டும் என்று சங் பரிவார் கும்பல் நினைக்கிறார்கள். எல்லார் கையிலையும் ஒரு கடப்பாறை இருக்கணும். எங்கெங்கெல்லாம் கோவில் இருக்கோ அல்லது எங்கெங்கெல்லாம் பள்ளிவாசல் இருக்கோ, இந்த பள்ளிவாசல் எப்ப கட்டப்பட்டுச்சு, வரலாறு என்ன, 500 வருஷத்துக்கு முன்னால என்ன இருந்துச்சு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரே தோண்டி பார்த்துருவோம், தோண்டி பார்த்து கோர்ட்டு வரையும் போயிடுவாங்க. கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க, தோண்டி பாருங்க. தோண்டி பார்த்து கோர்ட்டும் என்ன சொல்லும், கீழே பள்ளிவாசல் இருந்ததற்கு எந்த சான்றும் இல்லைன்னு. அடப்பாவி, நாங்கள் மேல நாடா பள்ளிவாசல் கட்டுறோம், கீழே எதுக்கு நாங்கள் பள்ளிவாசல் கட்ட போறோம்? கீழே கோவில் இருக்கான்னு பேச தோண்டி பார்ப்பாங்க. கோவில் இருந்ததற்கான சான்று எதுவும் இல்லாவிட்டால் அதை பேச மாட்டார்கள். தோண்டி பார்த்து விட்டு சொல்வார்கள், அகலாய்வு செய்து விட்டு சொல்வார்கள், கீழே தோண்டி பார்த்தோம், கீழே பள்ளிவாசல் இருந்துச்சுங்கிறதுக்கு என்ன சான்றுமே இல்லையே. அப்ப கீழே பள்ளிவாசல் இருக்கணும்னா இனிமே நம்ம எப்படி தான் பள்ளிவாசல் கட்டணும்? ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு முன்னால முதல் கீழே ஒரு மோதினாருக்கு ஒரு ரூம் வச்சிடணும். ஃபர்ஸ்ட் இமாமுக்கு ஒரு ரூம் கீழே ஒன்று கட்டிடணும். முடிஞ்ச மினாராவையும் உள்ளுக்குள்ளேயே வைங்க, கீழே வச்சிடணும். டூமு பள்ளிவாசல் டூமு அதையும் கீழே ஒன்று வச்சிடணும். கொஞ்சம் செலவு கூட. அப்படி வச்சாதான் பள்ளிவாசல் சேஃபாகும் போல இருக்கு. இவங்க போற போக்க பார்த்தோம்னா தோண்டி பார்த்தோம், கீழே பள்ளிவாசல் இருந்துச்சுங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அப்ப கீழே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலேயுமா நாங்க கட்ட முடியும்? மூளை இல்லாத கூட்டமா நாங்க? இது என்ன கலாச்சாரம்? சரி, எல்லாத்தையும் தோண்டி பார்க்க போயிருவோமா? இப்போ பள்ளிவாசலை விட்டுட்டு தோண்டி பார்க்கணும் முடிவு வந்துட்டா எல்லாத்தையும் தோண்டி பார்ப்போம், எல்லா கோவிலையும் தோண்டி பார்ப்போம், என்னென்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம், அதை வச்சு முடிவு பண்ணிடுவோமா? காஞ்சிபுரத்துக்கு போவோமா? காஞ்சிபுரத்தில் உள்ள கோவில்களை எல்லாம் தோண்டி பார்த்தால் வரலாறு சொல்கிறது, பல்வேறு பௌத்த ஆலயங்கள் அதை இடிச்சு தரைமட்டமாக்கி விட்டு அதன் மேல் கோவில்கள் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரத்தில் தோண்டி பார்ப்போமா? டெஸ்ட் பண்ணிடுவோம். இது கதை கிடையாது. எங்க நம்பிக்கையை நாங்க சொல்லலையே. இவங்க நம்பிக்கையை சுதந்திரத்துக்கு முன்னால ஒரு மாதிரி இருக்கும், சுதந்திரத்துக்கு பின்னால இன்னொரு நம்பிக்கை. சுதந்திரத்துக்கு முன்பு வரையிலையும் பாபர் பள்ளிவாசலை பற்றி இவர்கள் என்ன சொன்னார்கள்? அந்த இடம் எங்களுக்கு வேணும், அந்த இடம் எங்களுக்கு வேணும் தான் சொன்னாங்க. சுதந்திரத்துக்கு முன்னால வரையிலே ராமர் பிறந்த பூமி என்று நாங்கள் நம்புகிறோம் என்றார்கள். சுதந்திரத்துக்கு முன்பு வரையிலே. சுதந்திரத்துக்கு பிறகு கரை மாறியது. என்ன, அங்க ஒரு கோவில் இருந்தது, அந்த கோவிலை இடிச்சுதான் பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். எப்படி கதை எப்படி மாத்துறாங்க பாத்தீங்களா? சுதந்திரத்துக்கு முன்பு ஒரு நம்பிக்கை, சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு நம்பிக்கை. அயோத்திக்கு போய் பார்த்தா, அயோத்தியை பொறுத்தவரையிலையும் ஒரு பெரிய ஊர்னு வைங்க, அங்க பல்வேறு இடங்களை பல இடங்களை சுட்டி காட்டி இது ராமர் பிறந்த இடம், இது ராமர் பிறந்த இடம், இது ஜன்மஸ்தான், இது ஜன்மஸ்தான் என்று அவர்கள் நம்புகிறார்கள். பல இடங்களை நம்புறாங்க. அங்கு ராமர் என்பது அவர்களுக்கு ஒரு பக்தி. காலையில் எழுந்து மக்களை சந்திக்கிறதா இருந்தா கூட ராம் ராம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பான், ராம் ராம் சாப்பிட்டீங்களான்னு கேட்பான். அது அவனுக்கு நம்பிக்கை. அந்த மக்களை நம்ம இப்ப குறை சொல்லலை. அவன்கிட்ட போய் நீ கேட்டா ராமர் எங்கப்பா பிறந்தான்னு, இப்போ நீங்க போங்க அயோத்திக்கு போங்க, ராமர் எங்க பிறந்தான்னு கேளுங்க. பத்திரிகையாளர்கள்லாம் போங்க, உங்களுக்கு தான் இஸ்ரேலுக்குலாம் போக முடியுதப்பா. குண்டுப்பு மலை பொழிந்து கொண்டிருக்கிறது, அங்க போய் நிக்கிறாங்க, இஸ்ரேல்ல போய் நிக்கிறாங்க. என்னவா இஸ்ரேல் மக்களுக்கு என்ன பாதிப்பு? அப்பவும் அங்க பலஸ்தீன் மக்களை பத்தி கவலை இல்லை, அதை பத்தி செய்தி இல்லை. இஸ்ரேல்ல என்ன நடக்குது அதை பத்தி. சரி, இஸ்ரேலுக்குலாம் போக முடியுதுல்ல. அப்படி போக முடியக்கூடிய உங்களுக்கு அயோத்திக்கு போக முடியாது? போங்க, போய் மக்கள்கிட்ட கேளுங்க, ராம் ராம் ஜன்மஸ்தான் எங்க இருக்குன்னு கேளுங்க. பல்வேறு பகுதிகளை காட்டுவார்கள். அங்கதான் ஜன்மஸ்தான், இங்கதான் ஜன்மஸ்தான், அங்கதான் ராமர் பிறந்தார், இங்கதான் ராமர் பிறந்தார். பல நூறு நம்பிக்கை இருக்கு. ஒருவரும் சுதந்திரத்துக்கு முன்பு ஒருவரும் இன்றைக்கு எந்த இடத்திலிருந்து பாபர் பள்ளிவாசல் அப்புறப்படுத்தப்பட்டதோ அல்லது இன்றைக்கு அதிலிருந்து சற்று தொலைவு தள்ளிதான் ராமர் கோவிலை கட்டியிருக்கிறாங்க, அங்கோ ராமர் பிறந்ததா சுதந்திரத்துக்கு முன்பு நம்பிக்கையே இல்லை. இவங்க இதை பிரச்சாரமாக்கி மக்கள் மத்தியில் விஷம பிரச்சாரம் செய்து அதுக்கப்புறம் தான் அந்த நம்பிக்கையை மாத்துறாங்க. இப்ப சங்கிகள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அந்த பள்ளியை தான் காட்டுவாங்க. இங்குள்ள சங்கிகள்கிட்ட கேட்டா நம்ம பள்ளியை காட்டினாலும் காட்டிடுவான். அந்த பள்ளி தான். உங்க பொட்டிகள் இருந்துச்சுன்னா பார்த்து பத்திரம், அங்கதான் அதுதான் ஜென்மஸ்தான், எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்றான். கோர்ட்டுக்கு போச்சுன்னா நம்பிக்கை என்ன பண்ண முடியும்னு கேட்பாங்க. நம்ம நீதிமன்றத்துக்கு ஒன்றை தேடி போனா நமக்கு வித்தியாசமா தீர்ப்பு வரும். ஹிஜாபுக்கு நீதிமன்றத்துக்கு போறோம் பாருங்க, பள்ளிவாசல்ல ஸ்கூலுக்கு போற மாணவிகளை தடுக்கிறாங்க, ஹிஜாபு போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. என்னன்னு கேளுங்க, ஸ்கூலுக்கு இந்த அதிகாரம் இருக்கான்னு கேளுங்கன்னு கோர்ட்டுக்கு போனா கோர்ட் அப்படி பேசாது, நீதிமன்றம் அப்படி பேசவில்லை.
மாநிலத்துக்கு அதிகாரம் இருக்கா, மத உரிமையில தலையிட முடியுமா அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்பணும். அந்த கேள்வியை விட்டுவிட்டு ஹிஜாப் அணிவது இஸ்லாத்தின் அடிப்படையா இல்லையா, குர்ஆனை புரட்டாங்களாம். அதையா நான் கேட்டோம். எப்படி மாத்துறாங்க பாருங்க. நம்ம ஒரு கோணத்துல நீதிமன்றத்துக்கு போனோம்னா அவங்க வேறு கோணத்துல பேசுவாங்க. நம்ம விஷயம்னா பாபர் மஸ்ஜிதுக்கு போனா பள்ளிவாசல தான் எங்கும் கட்டலாம் என்று இஸ்லாத்தில் இருக்கிறதே. எப்படி பள்ளிவாசல் உங்களுக்கு அங்கேயே தான் இருக்கணும்னு நம்பிக்கையா? உங்களுக்கு தான் எங்க வேணாலும் கட்டலாமே. முத்தலாக்கு எங்க இஸ்லாத்துல இல்லைங்கன்னு சொன்னா நடைமுறையில் உள்ளதே. எப்படி எப்படிலாம் வித்தியாசமா தீர்ப்பு வருது பாருங்க. நமக்கு என்ன? அதுவே இந்த சங்பரிவார கும்பல்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு உங்க நம்பிக்கையா கொண்டப்ப நம்பிக்கை எடுத்துக்கொள்ளலாம். அப்ப போவோம். காஞ்சிபுரத்துல பல பௌத்த கோவில்கள் சமணர் கோவில்களாக மாற்றமடைந்திருக்கிறது. மதுரையில சமணர் கோவில்கள் பல சைவ கோவில்களாக மாற்றமடைந்திருக்கிறது. சிதம்பரம் அங்குள்ள கோவில் அதுவே ஒரு பௌத்த மதத்தினுடைய சிலையை எடுத்துக்கொண்டு அதை உடைத்து செய்யப்பட்ட கோவில் என்று சொல்கிறார்கள் இந்து மக்கள் சொல்கிறார்கள். அதன் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். சிதம்பரம் கோவிலை கலாய்வு பண்ணுவோமா, அகலாய்வு பண்ணுவோமா, தோண்டி பார்ப்போமா? தோண்டியே பார்க்க வேண்டாங்க. 3 பள்ளிவாசல் சொல்றேன். ஹரியானா மாநிலத்தில் சோனிபத்துங்கிற மாவட்டம், அங்க ஒரு துர்கா கோவில் என்று இன்றைக்கும் இருக்கிறது. ஆனா அது துர்கா கோவிலாக மாறுவதற்கு முன்பு அது ஒரு ஜும்மா பள்ளிவாசல் ஹரியானாவில் இன்றைக்கும் இருக்கிறது. அதே ஹரியானாவில் ஹிஷார் என்கிற பகுதியில் டானாஷிர் பள்ளிவாசல் ஒன்று இருந்துச்சு. இன்றைக்கு அது டானாஷிர் பள்ளியாக இல்லை, டானாஷிர் கோவிலாக மாற்றம் அடைந்திருக்கிறது. மகாராஷ்டிராவில் அவுரங்காபாத் என்கிற பகுதியில் அலாவுதீன் கில்ஜி கட்டிய பள்ளிவாசல் ஒன்று இன்றைக்கு பாரத் மாதா கோவிலாக மாற்றம் அடைந்திருக்கிறது. இதுவெல்லாம் இந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் கோவில்களாக மாற்றம் அடைந்திருக்கிறது என்பதை அகலாய்வு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தோண்டி பார்க்க வேண்டிய தேவையில்லை. நீங்க அந்த வழிபாடு தளத்துக்குள்ள போனாலே போதும். ஏன் மேல டூம் இருக்கு, பள்ளிவாசல் கூடிய டூமும் மினாரா, உள்ள இமாம் உரை நிகழ்த்தக்கூடிய மெம்பர் எல்லாமே இருக்கு. இமாம் உரை நிகழ்த்தக்கூடிய மெம்பர் இருக்கிறது, பள்ளிவாசல் கூடிய மினாரா இருக்கிறது, டூம் இருக்கிறது. இது பள்ளிவாசல் தான் கோவிலாக மாற்றம் அடைந்திருக்கிறது என்பதற்கு இதை விட வேறு என்ன சான்று வேண்டும்? அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? அதையெல்லாம் இப்ப உடனே நாங்க சொல்ல மாட்டோம். இந்த சங் பரிவார கும்பல் அறிவற்று பேசுகிறார்கள் அவர்களை போல் அந்த கோவில்கள் இடித்து தரைமட்டமாக்குங்கள் சொல்ல மாட்டோம். அதல்ல நோக்கம். வரலாறு என்பது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போய் கொண்டிருக்கணும், மக்களை வளர்ச்சியை நோக்கி அழைக்கணும். அதை விட்டு மக்களுக்கு எது தேவையோ அதை பேசாமல், மக்களின் பொருளாதார ரீதியாக அவர்களை மேம்படுத்துவதற்குரிய வழிவகைகளை சொல்லாமல், 500 வருஷத்துக்கு முன்னால் என்ன நினைச்சு தெரியுமா? உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் சண்டை போட்டான், நீ வா அந்த கம்பெனிக்கு எடுத்துட்டு வா, என் கூட சண்டைக்கு வா. என்னடா இது? இது இந்த மக்களை எப்படி மாற்றும்? அப்ப நாட்டு பிரச்சனையை பற்றி இவர்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை என்பதுதான் இதனுடைய அர்த்தம். நீங்க பாருங்க, விவசாயிகள் இப்ப போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே 1.25 வருஷம் போராடினான், கடும் குளிர்ல போராடினான், சாப்பாடு இல்லாம உணவு இல்லாம போராடினான். அங்கேயே ரோட்லயே லேசா மாவை உருட்டி சப்பாத்தி சாப்பிட்டுக்கிட்டு, குழம்பு எதுவுமே இல்லை, சப்பாத்தி சாப்பிட்டு போராடினான். எல்லாம் வயசான ஆட்கள், இளைஞர்கள், யங்ஸ்டர்லாம் கிடையாது, எல்லாம் 60+, 70+ போராடினாங்களே. என்ன கோரிக்கை வச்சாங்க? அந்த கோரிக்கை அரசாங்கம் நிறைவேற்றியதா? நிறைவேற்றலை. இப்ப மீண்டும் போராடுகிறார்கள், மீண்டும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கையை செவிமடுப்பதற்கு இவர்களுக்கு நேரம் இல்லை. அவர்களை பற்றி பேசுவதற்கு கோரிக்கை என்ன என்று சொல்வதற்கு நேரம் இல்லை. உங்களுடைய நோக்கமே என்ன? விவசாயிகள் செத்தா பிரச்சனை இல்லை, அதான் உங்க நோக்கம். நாட்டு மக்கள் சாவதை பற்றி இவர்களுக்கு துளியும் அக்கறை கிடையாது, கவலை கிடையாது. மோடிஜியே சொல்லியிருக்கிறார், வேளாண்மை செத்து போயிருந்தார். திருவள்ளுவர் திருக்குறளை பற்றி ஒன்று சொல்லும் பொழுது என்னன்னே சொன்னாரு? வேளாண்மை விவசாயம் பண்றவன் செத்தே போகட்டும் திருக்குறளாம். அவர் திருக்குறள் ஒன்று சொல்றாரு பாருங்க, தமிழை இவர் பண்ற கொலையா கொண்டு எடுக்கிறார். செத்தே போட்டோம். யாரு? வேளாண்மை. அதாவது இவர் திருக்குறள் படிக்கிறாராம், விருந்தோம்பல்ங்கிற குறளை படிக்கிறாரு. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் அப்படின்னு அந்த குறளை படிக்கும் போது தெளிவா சொல்றாரு திருவள்ளுவர், வேளாண்மை செத்தே போட்டும், வேளாண்மை செய்தற் பொருட்டு அப்படின்னு அதுல இருக்கு. அத அவர் படிக்கிற நிலை எப்படி இருக்கு பாருங்க. செத்தே போட்டோம், அதான் தீர்வு. அப்ப டெல்லியில போராடிக்கிட்டு இருக்கிற விவசாயிகளுக்கு இவர் சொல்லக்கூடிய தீர்வு என்ன? செத்து போயிரு, எதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிற? இப்ப அது நமக்கு அதுவா பிரச்சனை?
நமக்கு இப்ப பிரச்சனை என்ன? கோவில், பள்ளிவாசல், ராமரு, அக்பரு. அக்பருங்கிற சிங்கத்துக்கு பேருக்கு, ஒரு சிங்கத்துக்கு அக்பர் பேர் வச்சா கூட தனிமைப்படுத்தப்படுது. பார்த்தீங்களா நம்ம நாட்டு எதை நோக்கி இவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்தீர்களா? அப்ப இப்படிப்பட்ட மிக மோசமான நிலைக்கு இவர்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே நாம கவலையோடு பதிவு செய்ய வேண்டிய விஷயம். இது ஜனநாயகவாதிகள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு கூடாது. சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் வேடிக்கை பார்க்க கூடாது. அதிகாரத்தை கையில் பெற்று மக்களுக்கு தீர்ப்பளிக்க கடமைப்பட்ட நீதிபதிகள், நீதிமன்றங்கள் இதை வேடிக்கை பார்க்க கூடாது. கர்நாடக மாநிலத்தினுடைய ஒரு மூத்த தலைவர், பிஜேபி கட்சியை சார்ந்த ஒரு மூத்த தலைவர் சிடி ரவி, அவர் பேசுறாரு. கர்நாடக மாநிலத்தில் பீதர் என்கிற ஒரு மாவட்டம், அங்கே ஒரு தர்கா இருக்கிறது. அந்த தர்காவை சொல்றாங்க, இந்த தர்கா இதற்கு முன்பு தர்காவாக இல்லை, பசவண்ணர் என்பவர் அவர் எழுப்பிய ஒரு மண்டபம் இது. முஸ்லிம்கள்லாம் இப்ப அதை தர்காவை மாத்திட்டாங்க, அதையும் நாம மீட்கணும் அப்படிங்கிறார். இப்ப எதையெல்லாம் மீட்க புறப்படுறாங்க பாருங்க. அதை தாண்டி இன்னும் அவர் சொல்கிறார், எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் அது சாதாரண தேர்தல் என்று நீங்கள் நினைக்க கூடாது. காசி விஸ்வநாதருக்கும் அவுரங்கசீப்புக்கும் இடையில் நடக்கக்கூடிய தேர்தல், ஆஞ்சநேயருக்கும் திப்பு சுல்தானுக்கும் நடைபெறக்கூடிய தேர்தல். இவங்க இல்லாம இப்ப தேர்தல் நிக்கிறாங்க, இவங்க இல்லாம இப்ப தேர்தல் நிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க எப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று. அப்ப முழுக்க முழுக்க மதவெறி. ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டாங்க. ராமேஸ்வரத்தில் உள்ள ஒரு பள்ளிவாசலை சொல்லி, பள்ளிவாசல் உள்ள தூணை காட்டி, கோவில் தான் பள்ளிவாசலா மாற்றப்பட்டிருக்கிறது, இந்த பள்ளிவாசலை இப்ப நம்ம மீட்கணுங்கிறாங்க. ஒரு இடத்தையும் விடுவதற்கு தயாராக இல்லை. மக்கள் அமைதியா இருக்க இவர்கள் தயாராக இல்லை. எப்படியாவது போற மூட்டிவிடணும். உத்தரகாண்ட்ல எப்படி கலவரத்தை தூண்டி விட்டார்களோ அது போன்ற ஒரு கலவரத்தை சங் பரிவார கும்பல் திட்டமிட்டு தமிழகத்தில் உண்டாக்குவதற்குரிய அத்தனை முயற்சிகளையும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஜனநாயகவாதிகள் ஒன்று திரளும். எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும். சிஏவை காட்டி பூச்சாண்டி காட்டுறாங்க. சிஏவை நாங்கள் அமல்படுத்தி விடுவோம், தேர்தலுக்கு முன்பே அமல்படுத்தி விடுவோம். அப்படியா வந்து பாரு. விவசாயிகள் டெல்லியில எப்படிப்பட்ட ஒரு அதிர்வை உண்டாக்கி இருக்கிறார்களோ அதை விட பேரதிர்வை இந்திய மக்கள் உண்டாக்குவார்கள். நீ சிஏஏ வந்தா எங்களுக்கு தேர்தல் 2ஆம் பட்சம். வீதியில் இறங்குவோம், தேர்தல் இறங்குவோம், வீதியில் இறங்கி ஜனநாயகத்தை மீட்பதற்காக போராடுவோம். அப்ப இவங்க சங் பரிவார கும்பல் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் இடிப்போம், அந்த பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் வரணும். வட மாநிலத்தில் பல பேரை சுட்டுக் கொள்றாங்க, பல பள்ளிவாசலை இடிக்கிறான், முஸ்லிம் வீடுகளை இடிக்கிறான். தெளிவாக இவர்களுக்கு நாம் ஒன்றை சொல்லிக் கொள்ள வேண்டும். எதிர் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இறைவன் நாடினால் நீங்கள் மன்னிக்கவுவீர்கள். இந்த நாட்டை நாசப்பாதைக்கு அழைத்து செல்வதற்கு நாங்கள் விடமாட்டோம். இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பதற்கு உயிரை கொடுப்போம். அப்படிப்பட்ட நல்வழியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.